சரி லைவ் கட் ஆயிடுச்சான். சரி நீங்கள் லைவ் லேட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே என்ன ஒரு அருமையான தேவனுடைய சண்முகத்தில் நம் அனைவரும் சகோதர சகோதராக கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் நம்முடைய புதுசினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாகவும் இந்த ஒரு தருணத்தை கிருபையாக தேவனுடைய கருத்திலிருந்து நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, என்ன ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான தருணமாக ஒவ்வொரு வாரம் காணப்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினத்தில் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் கடைசி வாரம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு கடைசியாக அந்த ஒரு வாரம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த நம்முடைய ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த அந்த ஒரு காலப்பகுதியே ஒரு விசேஷித்த காலப்பகுதி தான். அந்த விசேஷித்த காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவர் 33 வருஷம் இந்த பூமியில் இருந்திருக்கிறார். அதில் கடைசி அந்த ஒரு 3 வருடம் அவருடைய ஊழிய காலப்பகுதி. அந்த 33 வருஷத்தில் அவர் கடைசியாக மரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு வாரம் இந்த பூமியில் அவர் செய்த அநேக காரியங்கள், ஒவ்வொரு சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடத்தை நமக்காக அங்கே ஒரு பதிப்பு இருக்கு. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் இனி வரக்கூடிய நினைவுகூறுதல் பாடங்களில் அதை படிக்கிறதுக்கும் அதை புரிஞ்சு கொள்றதுக்கும் இந்த பாடம் ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது வெறுமனே நம்ம ஒரு வரலாற்று காரியங்களாக நம்ம பார்த்துடாம நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு சில போதனைகளை அவர் பேசிட்டு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பதிவாக சுவிசேஷங்கள் இருக்கு. சில காரியங்களை அவர் எப்படி செய்திருக்கிறார்னா அடையாளங்களாக வைத்திருக்கிறாங்க. அடையாளமாக இருக்கு. நேரடியாக பேசுறது இருக்கு, அடையாளமாக சொல்றது இருக்கு. ரெண்டுமே நமக்கு பாடம் தான். புது சிருஷ்டிகளுக்கு பேசின விஷயங்களில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கங்கள் ஒவ்வொன்றும், அவருடைய போதனைகள் ஒவ்வொரு விஷயங்களும் எல்லா ஜனங்களுக்கும், நான் சொல்றது சமஸ்த இஸ்ரேலர் எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சா? ஓ ரைட், நீங்கள் பேச மாட்டீங்களா? சரி, நானே பேசுகிறேன். இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிச்சான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அப்போ அது யாருக்கு தான் புரிஞ்சிச்சு சொன்னால், யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை உன்னிப்பாக கவனித்து அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு அடுத்த படிநிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கோங்க, நாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களாக இருந்தோம் அப்படின்னா அவருடைய செய்கைகள் ஒவ்வொன்றும், அவர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். புரியலன்னா நம்ம தூக்கிட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு என்னன்னே தெரியல, அவர் என்னமோ பேசுறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரை விட்டு நம்ம ரொம்ப விலகி தூரமா இருக்கிறோம்.
சீசர்களில் அநேகர் அப்படித்தான் இருந்தாங்க. பாருங்க, சீசராக இருக்கிறாங்க, ஆனாலும் கர்த்தர் சொல்றது அவங்கள சிலருக்கு புரியல, புரிஞ்சுக்கவும் முயற்சியும் செய்யல. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த டைம் டிராவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைம் டிராவல் பண்ணி நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கடைசி ஒரு வாரம், ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு வார காலப்பகுதியை நம்ம அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே நடந்த சம்பவங்களை நம்ம உன்னிப்பாக இப்போ கவனிக்கலாம். அடுத்த 1 மணி நேரம் உங்களுடைய கவனங்கள் சிதற வேண்டாம். இந்த சம்பவங்களை ரொம்ப கோர்வையாக ஒரு பெரும் முயற்சி எடுத்து இது ஒரு ஆராய்ச்சி பாடமாக நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் இந்த பாடங்களை சகோதரர்கள் எடுக்கும் பொழுது புது புது தகவல்கள் நமக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வெளிச்சம் ஒரு பிரத்யட்சமாக வந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்போ நாளுக்கு நாள் அந்த வெளிச்சம் பிரகாசம் அதிகமாகும் பொழுது, சத்தியம், நான் சொல்கிற சத்திய வெளிச்சம் அதிகமாகும் பொழுது இன்னும் கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைக்க இருக்குது. ஸோ ரெசல் அவங்க ஒரு 3 ரீப்ரின்ஸ் ஆர்டிக்கிளில் இதை குறித்து ஒரு பதிவு இருக்குது, நம்ம அதை கலெக்டிவாக எடுத்துருக்குறோம். அது மாத்திரமல்ல, ஃபாரினில் இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள் இதை குறித்து ஒரு டீப் ரிசர்ச் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே 2 கோணத்திலிருந்து பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நம்ம உள்வாங்கியிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிற இந்த ஒரு பாடம் அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி பாடமாக தான் இருக்குது. இதில் என்ன ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்லா கவனிக்கணும். கடைசி ஒரு வாரம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன. இப்போ நாமளும் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வாரம் அவர் கூடவே இருக்க போகிறோம். இந்த சம்பவங்களை நல்லா உள்வாங்கினீங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய மனசும் உங்களுடைய சிந்தை முழுக்க அவரோட இருந்தது போல், அவரோட நீங்கள் ட்ராவல் பண்ணது போல் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தாழ்மையாக நினச்சிட்டேன். வாரம், கடைசி வாரம் பேசுகிறோமே, வாரம் அப்படின்னு சொல்லி பைபிளில் அந்த கிழமைகள் குறித்து குறிப்பிடப்படவே இல்லை. சரிங்களா? அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களுக்கும் 7 நாட்களுக்கும் 7 பெயர் வேதாகமத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் இருக்காது. அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா, வாரத்தின் 1ஆம் நாள், வாரத்தின் 2ஆம் நாள், 3ஆம் நாள் அப்படின்னு குறிப்பு இருக்கும். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், இப்படியாக இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்போ இந்த திங்கள், வெள்ளி, புதன் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் சமீபத்தில் சொன்னால் ஒரு அந்த இங்கிலீஷ் கேலண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு முறைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாட்களுக்கும் பெயர் சூட்டப்பட்டுச்சு. அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம அந்த வாரங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய நடைமுறையில் இல்லை, நம்முடைய நடைமுறையில் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு வாரத்துக்கு பேர் இருக்குது, அதனால் நம்முடைய பழக்கத்திற்காக, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த பெயரை குறிப்பிட்டே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படும் போது அது நமக்கு தெரியும், நம்முடைய கேலண்டரில் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு நாளுடைய துவக்கம் நள்ளிரவு 12, அதனுடைய முடிவு அடுத்த நாள் நள்ளிரவு 12. ஆனால் யூதர்களுடைய முறைமை எப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் இல்லையா? முதல்ல உங்களுக்கு என்னதான் ஸ்டார்ட் ஆகுனா இரவு தான். எப்படி இரவுனா, சாயங்காலம் 6 மணியிலிருந்து ஒரு நாள் துவங்கும், அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு நாள் நிறைவடையும். புரியுது இல்லைங்களா? இப்போ இந்த விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இதுக்கு வசனம் இருக்கா? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். இந்த இடத்துல தான் டீட்டெயிலாக தெளிவான ரெஃபரன்ஸ் இருக்குது. இன்னும் சில இடங்களில் இதே வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான். இப்போ ஒரு நாளை சொல்லும்போது அந்த நாள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதாக சொல்கிறாங்க அப்படின்னா, சாயங்காலம் துவங்குது, மறுநாள் சாயங்காலம் அப்படி. அப்போ இப்படி தான் ஒரு நாள் இருக்குது. அப்போ ஒரு நாள் பற்றி பேசணும்னா, ஒரு நாளுக்கு இரவு இருக்கும்,
பகல் இருக்கும். இப்போ நம்முடைய கர்த்தருடைய கடைசி வாரத்தை நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்போது இது ஒரு வாரம் முழுக்க அந்த வாரத்தினுடைய இரவும் இருக்கும் பகலும் இருக்கும். சரிங்களா? நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஒரு ட்ராவல், இந்த ஜேர்னி வந்து ஒரு வாரம் இயேசு கிறிஸ்துவோட. இப்போது அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய கடைசி நாட்களில் அவருடைய ஊழியங்கள் எங்கே இருக்குன்னா கலிலேயாவில் இருக்குது. கலிலேயா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சமஸ்த இஸ்ரேலுடைய மேப் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியா மேப் உங்கள் ஞாபகத்தில் வருதா? அதே மாதிரி உங்களுக்கு இஸ்ரேல் அப்படின்னா இந்த மேப் ஞாபகத்தில் வரணும். இதை வந்து ஒரு 3 பாகமாக, அதாவது 3 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு இயேசு கிறிஸ்துடைய காலப்பகுதியில். 3 மாகாணங்கள்னா யூதேயா, சமாரியா, கலிலேயா அப்படின்னு சில மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. யூதேயா மாகாணத்திற்கு கவர்னராக பிலாத்துவும், சரிங்களா, சமாரியா அந்த மாதிரி கலிலேயா இதுக்கு வந்து யார் அப்படின்னா ஏரோதுடைய சகோதரன் பிலிப்பு அப்படின்னு இவங்களாம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவர்னராக ரோம பேரரசர் மூலமாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இவருடைய கடைசி நாட்களில் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கலிலேயாவில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ கலிலேயாவிலிருந்து அவர் எருசலேம் போகணும்னு சொல்லிட்டு அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறார். கலிலேயாவிலிருந்து ஜெருசலேம் போகணும் அப்படின்னு சொல்லி சீசர்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். எதுக்கு எருசலேம் போறாரு? பஸ்கா பண்டிகை வருது, அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவர் அங்கே போகிறாங்க அப்படின்னு சீசர்கள் எல்லோரும் நினச்சாங்க. அவ்வளோதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நன்றாக புரிஞ்சுக்கணும்னா அவர் பேசுறது நமக்கு என்னென்னு புரியும். இப்போ நம்ம எல்லாருக்கும் புரியுது. காரணம், அவர் பேசின வார்த்தைகளை அவர் இப்படியாக பேசியிருக்கிறார், இந்த நோக்கத்திற்காக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒரு பாடமாக எடுத்து விளக்கி சொல்லிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்படி எந்த விதமான விளக்கி சொல்லப்பட்டது இல்லை, அந்த விளக்க உரைகள் இல்லை. அப்போது இவங்களுக்கெல்லாம் எப்போ புரிய வந்துச்சு அப்படி சொல்லும்போது, பெந்தகோஸ்து நாளுக்கு பிற்பாடு தான் நம்முடைய ஆண்டவர் என்னவெல்லாம் செஞ்சார், ஏன் இதை செஞ்சார் அப்படின்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. கவனிங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவோடு அவர் மனசை புரிஞ்சுக்காதவங்க கூட இருந்தாங்க. அதுவே அவருக்கு என்ன ஆகுனா ரொம்ப ஒரு வலியோடு தான் இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்தே அந்த ஒரு பெயின்ஃபுல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உங்களோடவே இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் எக்லிசியாவில் உங்களோடவே எக்லிசியாவில் சகோதர சகோதரர் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ இருக்கிறாங்க. ஆனால் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு புரியாது, நீங்கள் சொல்கிறத அவங்க செய்யவே மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுவாங்க. எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு சூழ்நிலையாவது நம்ம என்ன பண்ணிடுவோம், கோவப்பட்டுருவோம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த எல்லாரையும் அப்படின்னா 12 பேரையும், என்ன குறித்து எழுதப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா, நான் மரிக்கணும், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கணும், அதற்காக நம்ம எருசலேமுக்கு போவாங்க. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அந்த இடத்துலேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எருசலேம், அப்போ எருசலேமுக்கு போகலான்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? கலிலேயாவில் இருக்கிறாங்க. சரியா? இப்போ அன்பான சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவங்களுக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாக போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. மா, நான் வந்து நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேம்மா, நான் இறந்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா? இப்போ நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
நாளைக்கு செத்துருவியா, சரி பரவாயில்ல, அப்போ இன்றைக்கி அதை சமைச்சு வச்சிரு, நாளைக்கு சேர்த்து அப்படின்னு பேசுனா எப்படி இருக்கும்? உங்கள் பசங்க வந்து ஐயோ இறந்துருவியாம்மா, அப்படியா, அப்போ எனக்கு நாளைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, நீங்கள் போய் அப்பா சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? என்னடா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேச உங்களுக்கு புரியுது இல்லையா? ஆக்சுவலாக நமக்கு இந்த வார்த்தையில் கேட்கும்போது இப்போ சிரிப்பாக இருக்கும். உண்மையாகவே அந்த இடத்துல இருக்கோம், நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சொன்னாலும் வீட்டில் இருக்கிறவங்க இது எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதோட சீரியஸ்னஸ் புரியல. ஓகேங்களா? அவங்களுக்கு இதை பற்றி அவர் இருப்பார், அது மறிக்கிறேன்னு சொல்கிறாரு, திரும்ப உயிரோடு வந்துடுன்னு சொல்கிறாரு, அப்புறம் இதை குறித்து நம்ம ஏன் கவலைப்படணும்? அவர் செய்யக்கூடிய அநேக அடையாள அற்புதங்களில் இதுவும் ஒன்று ஒரு மிராக்கிள் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. நான் மறிச்சிருவேன், திரும்ப ஒருபோதும் உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அது கலக்கம் இருந்திருக்குமே என்னமோ. மறித்து 3ஆம் நாளில் உங்களோட வந்துடுவேன்னு சொன்னால் சரி வந்துடுவார்ல, அப்படி கூட இருந்திருக்கலாம். எல்லாமே அவங்க லிட்டரலாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவர் வந்து மாமிசத்தில் அவங்களோட இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. சரியா? அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த உணர்வு இல்லை. இப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு வாரம் முன்னாடி. அவர் மறிச்சது ஒரு வெள்ளிக்கிழமை, அப்போ கிழமைகள் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை, அதாவது நீசான் 7. சரியா? எங்கிருந்து கிளம்புறாங்க? கலிலேயாவிலிருந்து ஜெருசலேமுக்கு கிளம்புறாங்க. வசனம் வாசிக்கலாம். 18:31 லூக்கா 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்பு அவர் 12 தமிழகம் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இப்போ ஜெருசலேமுக்கு போகிறேன்னு சொன்னால், இப்போ கலிலேயாவிலிருந்து கிளம்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யோர்தானுக்கு எங்கே இந்த பக்கம் அது என்ன சொல்லுவாங்க, கிழக்கு பகுதி. இது மேப்பில் வந்து மேலே எப்போதும் வடக்காக இருக்கும், ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதி. அப்போ யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் அவங்க எப்போவுமே ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி ட்ராவல் பண்ணி எங்கே வந்து கிராஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த யோர்தான் நதி கிராஸ் பண்ணி வருவாங்க. அப்படி கிராஸ் பண்ணி வர்ற இடம் வந்து ஜெரிகோவாக இருக்கும். எப்பொழுதுமே அது வந்து கிராசிங் பாயிண்ட். இப்போ நீங்கள் காவிரி ஆற்றை கிராஸ் பண்ணி நீங்கள் அந்த பக்கம் போகணும். இப்போ நம்ம ஈவினிங் கிளாஸுக்கு வந்து லால்குடி போகிறோம் அப்படின்னா, காவிரி ஆற்றை எல்லா பக்கம் கிராஸ் பண்ணிடுவோமா? அதுக்கு ஒரு இடத்துல ஒரு வழித்தடம் பாலம் போட்டிருக்கிறாங்க. இங்கேருந்து கிராஸ் பண்ணால் அந்த பக்கம் சமயபுரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து நம்மளுடைய வழித்தடம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் பாலம் போட்டிருக்காங்க, அங்கேயும் போகிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வழித்தடம் இருந்துச்சு. அது எங்கே அப்படின்னா இந்த பகுதி தான். நல்லா கவனிங்க, வனாந்திர பயணத்தை முடிச்சுட்டு 40 வருஷம் முடிச்சுட்டு இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வழியத்தை கிராஸ் பண்ணாங்க. சரிங்களா? அப்படி கிராஸ் பண்ணி போனோன்னே அங்கே எரிகோ பட்டணம் தான் இருந்துச்சு. அதான் ஒரு அடையாளம் உங்களுக்கு. அது அப்படி கிராஸ் பண்ணி போனால் அந்த எரிகோ தான். எரிகோங்கிறது ஒரு பெரிய சிட்டி. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வழித்தடம் போல் பாலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த பாலம் கட்டுமானமெல்லாம் அப்போ உண்டாயிருச்சா அப்படின்னு தெரியல. யோர்தான் நதி இந்த காவேரி ஆறு போல் பெரிய ஆறும் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு ஓடை போல் தான் ஓடும். அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ரொம்ப அதாவது நீங்கள் ஒரு கெண்டைக்கால் அளவுக்கு தான் தண்ணீர் இருக்கும். அப்படியே நீங்கள் நடந்து போயிடலாம். அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஒரு சில நாட்களில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடும், அதிகமாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டிருக்கிறாருன்னா கண்டிப்பாக இடுப்பளவு தண்ணீராக இருந்திருக்கணும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் எலிசாவுடைய காலப்பகுதியிலலாம் நீங்கள் வசனம் படிச்சிங்கன்னா, அப்படியே ஒரு மரக்கிளை வெட்டி போட்டால் அப்படியே இழுத்துட்டு போகும். கோடாரிய கை நழுவி விழுந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, தேடி எடுக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி தான் அந்த காலப்பகுதியில் தண்ணி ஓடி இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் கிராஸ் பண்ணி வர்றாங்க. இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது ஜெருசலேம் போகணும். அந்த எரிகோவிலிருந்து ஜெருசலேம் அது ஒரு மலைப்பாதை. எரிகோவிலிருந்து ஜெருசலேம் மலைப்பாதை அப்படின்னா இருக்கிறதுலையே வந்து ரொம்ப சகோதர ரசல் அவங்க எழுதும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் ரொம்ப மோசமான ரோடு இது அந்த ரோடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ரோடு மோசமான ரோடுனா, அது பாதுகாப்பு இல்லாத ஒரு வழித்தடம், வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதான் நல்ல சமாரியன் ஓமையில் நீங்கள் படிக்கும்போது ஒரு மனுஷன் எங்கிறது எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோ புறப்பட்டான் அப்படின்லாம் வசனம் இருக்குது. அங்கே கல்லர் கையில் அகப்பட்டான், குத்துயிரும் குளையுமா அடித்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ என்னன்னா அங்கே உண்மையாகவே வந்து என்னென்னா
அதிகமாக யாருடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கள்ளர்களுடைய நடமாட்டம். அது மலைப்பகுதி, நிறைய திருடர்கள் அங்கங்கே கொள்ளைக்காரர்கள் ஒளிஞ்சிருப்பாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வழித்தடம் தான் இந்த எரிகோலிருந்து ஜெருசலேம். அப்படி ஜெருசலேம் வர்ற இடத்துல ஜெருசலேம் பட்டணத்துக்கு அவங்க நேரடியாக அவங்க போகவே இல்லை, போக மாட்டாங்க. எங்கே போய் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா பெத்தானியாவில் ஸ்டே பண்ணுறாங்க. பெத்தானியா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அப்படியே நீங்கள் ஜெருசலேம் போகிற வழியில், எரிகோலிருந்து எருசலேம் போகிற வழியில் ஒரு 3 மைலுக்கு முன்னாடியே வந்துடும் பெத்தானியா. கவனிக்கிறீங்களா? சரி, இப்போ நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வரேன். இப்போ வர்ற வழியில், இப்போ இதுதான் வந்து மெயின், நான் இங்கே தான் வரணும். வர்ற வழியில் சத்திரம் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த சிட்டியினுடைய என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து இந்த ஊருடைய ஒரு எல்லைப்பகுதியாக இருக்குது. இது ஜெருசலேம் அப்படின்னா அது பெத்தானியா, ஊருக்கு வெளியில் 3 மைல் தூரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா 3 மைல் தூரம் அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 4.5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். சரிங்களா? கவனிங்க. ஏன் பெத்தானியா பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னா, இவங்க பெத்தானியாவில் தான் ஸ்டே பண்ணாங்க. அது எங்கே அந்த ரெஃபரன்ஸ் இருக்குன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 6 நாளுக்கு முன்னாடி எங்கே வந்துட்டாங்க? லாசரு வீட்டுக்கு வந்தாங்க. அது எங்கே இருக்குது? பெத்தானியாவில் இருக்குது. அப்போ பெத்தானியாவில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் அந்த 6 நாளுக்கு முன்னாடி முதல்ல பார்த்துருவோம். இப்போது இந்த சார்ட்டை நல்லா கவனிங்க. இந்த ஒரு வாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த ஒரு வாரம் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது பொதுவாக எந்த ஒரு டேபிளர் காலம் இருந்தாலும் எந்த ஒரு அட்டவணையும் நம்ம இப்படி தான் பார்ப்போம். ஆனால் உங்களிடத்தில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து, அதாவது இடமிருந்து வளம் பார்க்காம வளமிருந்து இடம் பார்த்துட்டு வாங்க. நம்முடைய புரிதலுக்காக இப்போ 2026 வருஷம் ஒவ்வொரு தேதியும் அந்த கடைசி ஒரு வாரத்தை அப்படியே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கிபி 33 அந்த வருடத்தோட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம இங்கே போட்டிருக்கோம். இந்த ஸ்லைடு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்லைடுக்கே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரியா? நீங்கள் இதனுடைய அந்த இதையும் நீங்கள் வந்து அற்பமாக நினச்சிட வேண்டாம். அவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக நமக்கு இந்த விஷயத்தில் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள் அன்பான சகோதரர்களே. அவங்க எங்கே புறப்பட்டாங்க அப்படின்னா, இதுதான் ஒரு மரிச்சதுங்கிறத தாண்டி பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எங்க? பெத்தானியாக்கு. இப்போ 6 நாளைக்கு முன்பாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா கவனிக்கலாங்க அன்பான சகோதரர்களே. இப்போ நமக்கு வந்து நம்ம மெமோரியல் அனுசரிக்கிறது 31 மார்ச் 31, அது செவ்வாய்க்கிழமையில் வரும். மார்ச் 31 நாம் சொல்கிறோம் 6 நாளைக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் மறந்துடவே வேண்டாம். இதுதான் இந்த ஒரு வாரத்தை குறித்து தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒவ்வொரு நீசான் 8ல் என்ன, 9ல் என்ன நடந்துச்சு, 10ல் அப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் அன்பான சகோதரர்களே, இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 நாளைக்கு முன்னாடி எங்கே வந்துட்டாங்க? லாசர் வீட்டுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? லாசர் உயிர்ப்பிக்கிறக்கா. அவர் ஏற்கனவே போன ட்ரிப்பு வரும்போதே லாசருவை உயிரோட என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு பண்ணிட்டாங்க. திரும்ப அவங்க எதுக்கு வர்றாங்க பெத்தானியா அப்படின்னா, அவர் எப்போ வந்தாலும் அங்கே தான் ஸ்டே பண்ணுவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது இல்லையா? எப்போ வந்தாலும் அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணுவார். எங்கே? பெத்தானியாவில். பெத்தானியாவுக்கும் இஸ்ரேல், அதாவது ஜெருசலேமுக்கும் இங்கே வசனத்தில் 2 மைல் தூரம் போட்டிருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்டில் 3 மைல் போட்டிருக்கிறாங்க. சரி, ஏதோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏன் பெத்தானியாவில் வந்து ஸ்டே பண்ணுறாருன்னா, அவர் பெத்தானியா தான் எப்போ வந்தால் ஸ்டே பண்ணுவார். அவருடைய ஃப்ரெண்டு யார்? லாசர். இப்போது
இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, லாசரு உயிரோடு எழுப்புனதுக்கு பிற்பாடு இப்போ தான் அவங்க வீட்டுக்கு வர்றார். இந்த ட்ரிப்பு தான் வர்றார். ஆக்சுவலாக மேபி இதுதான் நம்ம அவருடைய கடைசி விசிட்டாமல் இருக்கும். இந்த பெத்தானியாவை நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறது காரணம் என்னென்னா, பெத்தானியாவும் ஜெருசலேம்லேருந்து ஒரு வாரம் முழுக்க ட்ரிப் இருக்கும் சம்பவங்கள். பகல் முழுக்க அவர் எங்கே போவார்னா ஜெருசலேம் போவாங்க, நைட்டு ஸ்டேக்கு பெத்தானியாவுக்கு வந்துடுவாங்க. நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. பகல் முழுக்க ஊழிய காரியமாக அவங்க ஜெருசலேம் போயிடுவாங்க, சரிங்களா? நைட் ஆகுதுன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு லாசர் வீட்டுக்கு அங்கே வந்துடுவாங்க. இதை நீங்கள் வசனம் வாசிக்கும்போது இந்த அப்படி பாடங்கள் கோத்துருவாகும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போது 7ஆம் தேதி அங்கே புறப்படுறாங்க. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ 7ஆம் தேதிக்குள்ளே என்ன இருக்குது? 7ஆம் தேதிக்குள்ள ஒரு இரவு ஒரு பகல் இருக்கும் இல்லையா? அது இரவில் ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு முடியும். அப்போது கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ நம்மளுடைய புரிதலுக்காக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுனா, இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்க்குறோம்னா வெள்ளிக்கிழமையில் 2 நாள் வருமா? கரெக்டாக? அதை நான் உங்களுக்கு எப்படியாவது இந்த பிபிடியில் அதை போட்டுருவோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் காலம் கூடி வரல, தயவுசெய்து எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. மன்னிக்கிறதோட விட்டுறாதீங்க. பாடத்தையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், சரியா? ரைட். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வெள்ளிக்கிழமைக்கு கிளம்புறாங்க. மேபி சனிக்கிழமைக்கு ரீச் ஆகிருக்கலாம், சனிக்கிழமையெல்லாம் வந்திருக்கலாம், ஓகேங்களா? இப்போ சனிக்கிழமை லாசர் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அவங்களுக்கு லாசர் வீட்டில் டின்னர் ரெடி பண்ணுறாங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். ஏன் ராவிருந்து? நைட் ஸ்டே பண்ணுறதுனால நைட் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்றீங்களா? பகல் வந்திருக்காங்களா? வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை, அது அவங்களுடைய ஓய்வு நாளாக இருக்கும். ஓய்வு நாள் அவங்க யூதர்களாக இருக்கிறதுனால ஓய்வு நாள் அனுசரித்து வந்தாங்க. ஓய்வு நாளில் பகலில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சமைக்கிறது அந்த வேலைகள் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகிறாங்கன்னா, குறிப்பாக இதை கூட சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது மென்ஷன் சொல்கிறாங்க. மேபி அவங்க முன்னாடியே வந்துட்டாங்களே, காலையில் வந்துட்டாங்கன்னா அப்போ பகல் முழுக்க என்ன ஆகுதுன்னா, பகல் முழுக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஓய்வு அனுசரிச்சுட்டு சாயந்தரத்துக்கு மேலே தான் அவங்க வந்து சமையல் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு உபவாசமாக இருக்காங்களா நாள் முழுக்க, அப்போ ஈவினிங்கில் தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி, அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற மாதிரி ஈவினிங்கில் தான் அந்த அதை ராவிலிருந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணோம்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ இந்த பெத்தானியா அவனுடைய ஒரு சில காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு ஒரு அப்டேஷன் கொடுத்துறேன் இந்த பாடத்தில். இதை தாண்டி நம்ம பெத்தானியை பற்றி சொல்கிறதுக்கு வேறு பாடங்கள் நமக்கு வாய்ப்பு அமையாது. பெத்தானியா அப்படின்னா அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜெருசலேம் சிட்டியினுடைய அவுட்ரு பகுதி, முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டல் ஏரியா. ஹாஸ்பிட்டல் ஏரியான்னு சொன்னால் அங்கே நிறைய மருத்துவமனைகள் இருந்துச்சா அப்படின்ற மாதிரினா, மருத்துவமனைகளும் ஆமாம். ஏன் மருத்துவமனை அங்கே எங்கே மருத்துவமனைகள் இருக்குது, அந்த நிறைய ட்ரீட்மெண்ட் வைத்திய சாலைகள் அங்கே அதிகமாக இருக்குன்னா என்ன ரீசன் அப்படின்னா, அங்கே நிறைய குஷ்டரோகிகள் இருந்திருக்காங்க. நிறைய குஷ்டரோகிகள். அப்போ குஷ்டரோகிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் என்னன்னா பெத்தானியா. ஏன் பெத்தானியாவில் முழுக்க குஷ்டரோகிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஜெருசலேம் அப்படிங்கிறது ஒரு புனித நகரம், சரிங்களா? ஹோலி சிட்டி. ஹோலி சிட்டிக்குள்ள யார் இருக்க முடியாது, குஷ்டரோகிகள் இருக்க முடியாது. அப்போ குஷ்டரோகிகள் அங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னால், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பொழுதுமே பாளையத்துக்கு புறம்பு அவங்கள கொண்டு போய் அவங்கள தங்க வைப்பாங்க, நோய் குணமாகிற வரைக்கும், சரிங்களா? அப்போது இந்த குஷ்டரோகிகள் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க. அப்படி குஷ்டரோகிகள் அதிகமாக இருக்கிற பகுதியில் தான் லாசர் வீடும் இருந்துச்சு. அப்போ லாசர் வீடு ஏன் அந்த குஷ்டரோகிகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கு? அவங்க
அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கோ குஷ்டம் இருந்திருக்குது. யாருக்கு அப்படின்னா அவங்களுடைய அப்பா, லாசருடைய அப்பா. லாசரு வீட்டில் வந்து பாருங்கள், லாசருக்கு ரெண்டு சகோதரிகள். ஒன்று மார்த்தாள், இன்னொன்று மரியாள். இன்னொரு வெர்ஷன் சொன்னால், இன்னொரு கமெண்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குஷ்ரோகியாகிய சீமோன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து மார்த்தாள் வந்து லாசருடைய அக்கா, மரியாள் வந்து தங்கச்சி. அக்கா வீட்டுக்காரர் தான் அந்த குஷ்ரோகி அப்படின்னு ஒரு வருஷம் கொடுத்துருக்குறாங்க. பட் எது உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் குஷ்ரோகின்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குஷ்ரோகம் உள்ள ஒரு மனுஷர் வீட்டில் நம்ம ஸ்டே பண்ணுவோமா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? குஷ்டரோகம் உள்ளவங்களுடைய வீட்டில் நாம் போய் ஸ்டே பண்ணுவோமா? தெரியாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் வந்து அங்கே தான் போய் ஸ்டே பண்ணியிருக்கிறார். அவங்க வீடு மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் அங்கே குஷ்டரோகிகள் தான் இருப்பாங்க. அந்த ஏரியா முழுக்க, அந்த கிராமம் முழுக்க எல்லாருமே யார் தானா? குஷ்டரோகிகள் தான். வியாதிஸ்தர் மாத்திரம் இல்லை, குறிப்பாக குஷ்டரோகிகள் அதிகமாக அங்கே இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லைனில் வந்துடுவோம். நீசான் 8 அப்படிங்கும்போது சனிக்கிழமைனா இப்போ நீங்கள் சனிக்கிழமை அப்படின்னு நம்ம அதான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறோம் வாரத்தினுடைய. இப்போ ஒரு சனிக்கிழமை நீசான் 8 வரும்போது, நீசான் 8 கூட 9 இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. நீசான் 8, 9 இருக்குது, சரியா? ஏன்னா ஒரு சனிக்கிழமையில் இரவு ஒரு நாளை குறிக்கும், பகல் மறுநாள் ஆகிடுது இல்லையா? அப்போ நீசான் 8 இருக்குது, 9 இங்கே இருக்குது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ நம்மளுடைய புரிதலுக்காக சனிக்கிழமை அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ அது வந்து ஓய்வு நாளாக இருந்துச்சு. அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா பெத்தானியாவில் தான் இருந்தாங்க. அந்த பெத்தானியாவில் தான் அந்த டின்னர் அப்போ திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரூம் முழுக்க ஒரே வாசம். என்னன்னு பார்த்தா அந்த வீட்டில் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, பரிமள தைலத்தை அவங்களுடைய பாதத்தை. இப்போ ஒவ்வொரு சம்பவம் நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவர்களோட இருக்கிறீங்க. இப்போ முதல் சம்பவம் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அந்த பொண்ணு, நீங்கள் எல்லாருமே உட்காந்து பந்தியில் இருப்போம், திடீர்னு ஒரு வாசம். என்ன வாசம் பார்த்தா அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி பாதத்தில் ஊற்றிட்டாங்க. அது எப்படி இருக்கு? விலையேறப்பட்ட இது எல்லாமே ஒரு தனிப்பாடமாக நான் பின்னாடி கண்டிப்பாக படிப்பீங்க. ஏதோ சகோதரர் நமக்கு எடுப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை எப்போலாம் நினைக்கிறோமோ அப்போ யாரையும் நினைப்போம், மரியாதைன்னு நினைப்போம். ஏன்னா அது அவர் ஆண்டே சொன்னாங்க. இந்த ஒரு சம்பவத்தில் உடனே வந்து அதனுடைய வேல்யூ என்னன்றது யார் டக்குன்னு உடனே கால்குலேட் பண்ணிட்டா? யூதாஸ், வேஸ்ட் பண்ணிட்டியம்மா இவ்வளோ அமௌண்ட். அதுக்கு அவருக்கு தெரியும், அவருடைய நாலேஜ், உலக பிரகாரமான அறிவில் அவர் ரொம்ப ஞானி. யார்? யூதாஸ். இது என்ன விலைக்கு போகுன்றது அவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன விலைக்கு போவார், அவரே வித்தவராச்சே, இதை விற்க மாட்டாரா இல்லையா? பாருங்க, 300 பணத்துக்கு விற்றுருக்கலாம் அப்படின்றார். 300 பணம்ன்றது பெரிய தொகையாக சொல்கிறாங்க, பெரிய தொகையாக. ஏறக்குறைய நம்முடைய இந்திய பண மதிப்பில் நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 லட்சம், ஒரு வருட வருமானம், இன்னைக்கு ஆண்டு வருமானம் எனக்கு 2 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் நான் 2 லட்சம் சொல்கிறேன். இப்போது சகோதரிக்கு ஒரு 15 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிரதருக்கு வந்து ஒரு 25 லட்சம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அந்த 300 பணத்தை உங்களுடைய ஆண்டு வருமானமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஆண்டு வருமானம் புரியுது இல்லைங்களா? சரி, எல்லாருக்கும் மாதம் 10,000 சம்பளம். அப்போ என்னுடைய ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபா. சரியா? 1,20,000 எடுத்து கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு பிரதர் வந்திருக்கிறாங்க, கார்த்தி பிரதர் வந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்லிஷா வாடகை கொடுக்குறது கூட காசு இல்லைங்க, நான் பாருங்கள் நல்லா மைக் பேசினா கூட கேட்க மாட்டேங்குது, கத்தி பேச வேண்டியது இருக்குது, நல்ல ஒரு புதுசு ஒரு மைக்கெலாம் வாங்கணும், ஸ்பீக்கர் வாங்கணும்,
அப்படின்லாம் பேசுகிறார். டக்குன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு உங்கள் ஃபோன் எடுத்து ஜிபேயில் டக்குன்னு உங்களுக்கு 2 லட்சம் அனுப்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பிரதர் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா நமக்கு இது அந்த பொண்ணை நம்ம வந்து திட்டுறதா பாராட்டுறதா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? பேசிகிட்டு இருக்கும்போது நான் இது இந்த கம்பேரிசன் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட சம்பவம் தான் அங்கே நடந்தது. நம்ம வெறுமனே ஒரு தைல டப்பாவை ஓப்பன் பண்ணி ஊற்றுனா நமக்கு பழக்கம் இல்லாத விஷயத்தோட அதை வந்து நம்ம ரொம்ப தூரமாக தான் பார்ப்போம். 2 லட்ச ரூபா சிங்கிள் பேமெண்ட்டு ஒரு ஜிபேயில் அப்படின்னா டக்குன்னு நமக்கு அதோட வேல்யூ புரியுதா? இப்போ யூதாஸ் அதனால தான் என்ன அவசரப்பட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசினார். நம்ம என்ன தான் இருந்தாலும் அவர் கேட்குறாங்க, நம்ம எதை செய்வோம், ஆனால் இவ்வளோ செய்யுமா அப்படிங்கும்போது நமக்கு ஒரு இதாக இருக்கும் இல்லையா? ஃபுல் சேவிங்ஸ் எடுத்து அனுப்பிச்ச மாதிரி அந்த குடும்பத்துடைய முழு சேமிப்பை எடுத்து அந்த பொண்ணு கொடுத்ததாக அங்கே இது ஒரு பாடம். இது நம்ம அப்படி தொடர்ந்து நமக்கும் பாடமாக இருக்கணும். இப்போ அங்கே அந்த இடத்துல இருக்கும்போது யூதாஸோடு சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சாங்களாம். யூதாஸோடு சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அந்த பொண்ணு தொந்தரவுனாக விட்டுருங்க. என்ன சொல்கிறாரு? தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆனால் நான் உங்களோட இருக்க மாட்டேன். இந்த வார்த்தை நான் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிற போல்டு லெட்டரில் போட்டிருக்கிறத நீங்கள் கவனிங்க. தரித்திரன்னு சொன்னால் யாரு? நம்ம இதில் பிச்சைக்காரங்க, அதான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அடுத்தவங்களோட உதவி நாடிட்டு இருக்கிறவங்க வச்சுக்கலாமா? ரைட். பெத்தானியாவை முழுக்க தரித்திரம் தான் இருக்கிறாங்க. ஏன்னா குஷ்டரோகிகள் யாரையும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால வேலையும் செய்ய முடியாது. கையே எப்படி இருக்குது, அவங்க எப்படி சிஎன்சி மிஷின் ஓட்டுவாங்களா? ஏதாவது பொருள் தூக்க முடியுமா? ஏதாவது வேலை செய்ய முடியுமா? கஷ்டம். வசதியான வீட்டில் குஷ்டரோகி, இப்போ நாகமான் போல ஒரு குஷ்டரோகியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், கரெக்டாக? ஆனால் ஏழை வீட்டில் குஷ்டரோகியாக இருந்தால் அவங்க என்ன, உயிரோடு இருக்க வரைக்கும் போய் ஐயா சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி அவங்களோட வயிற்றை நினச்சிக்குவாங்க. அதனால் சொன்னாங்க, பெத்தானியாவில் உங்களுக்கு என்ன இல்லை, தரித்திரருக்கு பஞ்சமே இல்லை. என்ன சொன்னார்? தரித்திரர் எப்போதும் உங்களோடு இருக்கிறாங்க, நான் உங்களோட இருக்க மாட்டேன். இந்த 300 பணத்தை விற்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை தரித்திரருக்கு நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம், ஆனால் நான் உங்களோடு இருக்க மாட்டேன். 2வது முறை நான் உங்களோடு இருக்க மாட்டேன்றத பதிவு செய்கிறார். அதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இடம். இது என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு எத்தனமாக இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்படியாக இந்த சம்பவங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது ஜெருசலேமில் இவங்க பெத்தானியாவில் இருக்கிறாங்க. இந்த டைமில் ஜெருசலேமில் என்ன நடந்துச்சு? இப்போ நீங்கள் இந்த சினிமாவில் காட்சி அமைப்பாங்க இல்லையா, அப்படியே இங்கே அப்படி நடந்துகிட்ருக்கும். ஆனால் அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு உடனே அந்த காட்சி மாற்றம் நடக்கும்ல. அதே மாதிரி இப்போ நீங்கள் காட்சி ஜெருசலேமில் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் கூடி கூடி பேசிட்டாங்க. என்ன கூடி கூடி பேசிட்டாங்க? பஸ்கா பண்டிகை வரப்போகுது அப்படின்னா ஒரு பெரிய திருவிழா வரப்போகுது. ஜெருசலேமில் பஸ்கா அப்படின்னா ஒரு மிக முக்கியமான பண்டிகை. தமிழர்களுக்கு எப்படி பொங்கல் பண்டிகை, எந்த ஊரில் எங்கே வேலை செஞ்சாலும் வந்துடுறாங்கல்ல. பாருங்கள், அவங்க யூஎஸில் இருக்காங்களா, ஐடி கம்பெனி இருக்காங்களா, அவங்க பொங்கலுக்கு 1 மாதம் லீவ் கொடுக்குறாங்களா வித் சேலரியோட. நீங்கள் யாராவது மைக்ரோசாஃப்டில் விப்ரோவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கேட்டு பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் இந்த பண்டிகைக்கு எந்த ஊரில் எந்த ஊர்லையும் அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி பஸ்கா பண்டிகைனா எல்லாரும் எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்களோ எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க. ஜனங்களுக்குள்ள என்ன பேசிட்டாங்களாம,
பஸ்கா பண்டிகை வருது, ஆண்டவர் வருவாரா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்து வருவாரா அப்படின்னு, வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தேசங்கள் முழுக்க அவர் ரொம்ப ஒரு பிரபலியமானவராக மாறிட்டே இருந்தார். அந்த 33 வருஷத்தில் அந்த கடைசி 3 வருஷத்துடைய கடைசி நாட்களில் அவருடைய செல்வாக்கு பெரு அளவில் அந்த சமஸ்த இஸ்ரேல் முழுக்க பரவிடுச்சு. இவர் என்ன போராடம் பூரா கூட்டம் நிறைஞ்சு வளையும். அப்போ ஜனங்கள் மத்தியில் கிறிஸ்து வருவாரா 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 அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் வந்துட்டார். அவர் எங்கே இருக்கிறாரு? பெத்தானில் இருக்கார். ஆனால் அவனும் எங்கே வரல? ஜெருசலேமுக்கு வரல. இதில் ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது, 2ஆம் வருகைக்கான ஒரு பாடம் இருக்குது. அது எப்படி சொல்லலாம்னா, இது வேற ஒரு வாய்ப்பில் இது ஒரு நம்ம ஒரு பாடமாக கூட நம்ம எடுப்போம், நெல்லும் பொருளுமான விஷயங்களை. அவர் வந்தது அவங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? அவருடைய க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு தெரியும். அந்த மாதிரி இது ஒரு அர்த்தம். சரியா? ரைட். இப்போ பாருங்க என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்தது ஜனங்கள் மத்தியில் இவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் பிரதான ஆசாரியர்கள், அந்த தேவாலயனுடைய நிர்வாக கமிட்டி, நிர்வாகத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? தடை செய்யணும். எப்படியாவது அவர் என்ன பண்ணலாம்? கொலை செய்யணும். கொலை செய்யறதை தாண்டி இயேசு கிறிஸ்துவ மாத்திரமில்ல, லாசரையும் கொலை செஞ்சிடணும் அவங்க முடிவு பண்ணாங்க. ஏன் லாசரை கொலை செய்ய முடிவு பண்ணாங்க? ஏன் அப்படின்னா, அவருடைய செல்வாக்கு உயர்ந்துட்டே இருக்கு. அதுலேயும் லாசரு, உயிர்த்தெழுந்த லாசருவை இவங்க பார்த்தாங்க அப்படின்னா, இன்னும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகும். சரி, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடும் பொழுது இயேசு கிறிஸ்து வெறுக்கிறவங்களுக்கு என்னாகுன்னா, ஓகேங்களா அன்பான சகோதரர்களே, இப்படி பிளான் அங்கே ஜெருசலேமுக்கு போயிட்டுருக்கு. இப்போ சனிக்கிழமை நைட்டு என்ன நடந்துச்சு? ரா விருந்து நடந்துச்சு. அந்த ரா விருந்தில் மரியாள் என்ன பண்ணாங்க? பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றுறாங்க. சாப்பிட்டு நைட் அங்கேயே எல்லாம் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போது அடுத்த நாள் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சா என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சரியா? சனிக்கிழமை முடிஞ்சால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானுங்க. அப்போ நீசான் 9 இருக்கும், 10 இதில் வரும். சரியா? நீங்கள் அந்த அந்த புரிதலோடு வந்துருக்குங்க. ரைட். இப்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பி எல்லோரும் ரெடி ஆகிட்டு, எல்லாருன்னா சீஷர்களும் இயேசு கிறிஸ்து எல்லோரும் ரெடியாகி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெருசலேமுக்கு போகிறாங்க. ஜெருசலேம் போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. வசனம் எப்படி ஆரம்பிக்கும்னா, மறுநாளிலே வசங்க 12. யோவான் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மறுநாளிலே அப்படின்னா எதுக்கு மறுநாள்? அந்த ரா போஜனம், ரா விருந்து பண்ணாங்களே லாசர் வீட்டில், அந்த சம்பவத்தினுடைய மறுநாள் அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் ஹிண்ட் நமக்கு. அப்போது பாருங்கள், நீசான் உங்களுக்கு 9 அங்கே ஆரம்பிச்சிருச்சு. நீசான் 9 அவங்க என்ன பண்ணுறாங்க? பகல் பகுதியில் அவங்க அங்கே வர்றாங்க. அப்போ நீசான் 9னா இப்போ இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு நீசான் 9 இருக்கும், 10 இருக்கும். பகல் முழுக்க 9, 6 மணிக்கு மேலே 10 ஆரம்பிச்சிடும். புரியுது இல்லையா? ஓகே, அப்பா உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட். இந்த நாள் என்னவா இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்போ ஜெருசலேமுக்கு என்டர் ஆகிறார். எப்படி என்டர் ஆகிறார்னா, எல்லா ஜனங்களும், லோக்கலில் இருக்கிறவங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்க அப்படின்னு பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள், வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் எல்லாரும் கூடி
மரக்கிளைகளெல்லாம் வெட்டி ரோட்டில் பரப்புகிறாங்க, சீலைகள் விரித்து விடுறாங்க. இது என்னன்னா ஒரு ராஜா கொடுக்க வேண்டிய வரவேற்பு. ஒரு ராஜா நகர்வலம் வந்தால் என்ன வரவேற்பு கொடுக்கணுமோ அந்த வரவேற்பை மக்கள் தன்னெழுச்சியாக கொடுக்குறாங்க. அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஓசன்னா ஓசன்னா, ஒரே வார்த்தை லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து சொல்கிறாங்கன்னா அந்த சவுண்ட் எப்படி இருக்கு? ஊரே ஊரே எதிரொலிக்கும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு வார்த்தை நீங்கள் நான் வச்சுக்கோங்க, அந்த ஒரு வார்த்தையை ஒருத்தருடைய பெயர், ஓகேவா, எஸ் அப்படின்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க, அத்தனை பேருமே சத்தமாக அந்த வார்த்தை சொல்கிறாங்க. இங்கே சொன்னது ஓசன்னா 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 ஓசன்னா. எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து கூட வந்த அவருக்கு மைண்டில் எந்த ஒரு பெருமையோ ஒரு கர்வமோ எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கூட இருந்தவங்களுக்கு சீசனுக்கு என்ன வர, அவர் ராஜாவாக ஆயிட்டாருப்பா, நாமளும் கூட என்ன ஆகிட்டோம், மந்திரிகள் ஆகிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை வரவேற்க நெல்லுக்கு பாயிருந்த புல்லுக்கும் பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் கர்த்தருடைய மைண்டு இது எதுவுமே அவர் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகல, கரெக்டாக. ஆனால் கூட இருக்கிறவங்கள என்ன ஆகிட்டாங்க, பயங்கரமாக அது மனசில் அவங்க எடுத்துட்டாங்க. இந்த என்ட்ரியை அவர் எப்படி நம்முடைய ஆண்டவர் திட்டமிடுறாருன்னா, பெத்தானியாவிலிருந்து ஜெருசலேம் போகிற வழியில் பெத்பகே அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. லாசரு வீட்டிலிருந்து நடந்தாலும் எல்லாமே கால்நடையாக தான் நடப்பாங்க. அப்படி கால்நடையாக நடந்து போகிற ஒரு பயணத்தில் திடீர்னு ஒரு கிராமத்துக்கு முன்னாடி நின்று, எங்கே அப்படின்னா பெத்பகே அப்படிங்கிற ஒரு இடம். அது எங்கே இருக்குது மேப்பில் பாருங்கள். இது பெத்தானியா, இது ஜெருசலேம், ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது பெத்பகே. ஏன் இந்த ஊரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த கிராமத்தில் கழுதைகள் வாடகைக்கு கிடைக்கும். இங்கே சைக்கிளில் வாடகைக்கு கொடுக்குறாங்களா? முதல்ல எல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும், அதுக்கு பேர் சைக்கிள் கடை. வாடகைக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், மைண்ட் எங்கேயும் போகக்கூடாது, என்ன பண்ணலாம், வாடகை கூட கொடுக்காம ஓட்டிகிட்டே இருக்கலாமா? சரி, அந்த மாதிரி சைக்கிள் வாடகைக்கு எடுத்து என்ன பண்ணுவாங்க, போயிட்டுருப்பாங்க. அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி அப்போது வந்து பயணத்துக்கு அவங்க இப்போ காரு வந்து கார் டாக்ஸியெல்லாம் வரிசை நிற்குது. ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருந்தால் ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு எல்லாம், ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த மாதிரி வாடகைக்கு கழுதைகள் இருக்கும். அந்த பெத்பகே அப்படின்னு ஏங்க பெத்பகேங்கிறதுல இருக்குது அப்படின்னா, ஜெருசலேம்ங்கிறது ஒரு மலைப்பகுதி. நீங்கள் அங்கேருந்து மலை ஏற ஆரம்பிச்சிடணும். பாதசாரிகள்லாம் வந்து மேலே தேவாலயம் இருக்கா, அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே பாட்டு பாடிட்டு, தாவீது சங்கீதத்துலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு அப்படியே வருவாங்க. மேலே ஏறுறது அப்படியே மூச்சு வாங்கும், கொஞ்சம் சமதளம் இருக்கும், அது பேர் சேலா. சேலானா நின்று அப்படி இளைப்பாறக்கூடிய இடம். ஒரு 10-15 படி ஏறுவீங்க, மூச்சு இறைக்கும், அப்படியே கொஞ்சம் நின்றுக்கலாம், ஒரு கொஞ்சம் சமதளம் இருக்கும், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் 10-20 படி ஏறணும். அதுக்கு பேர் எபிரேய வார்த்தை சேலான்ற. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி அதை இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, மேலே ஏறி போகணும் ஜெருசலேம் இல்லையா. வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, கொஞ்சம் காசு பணம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கழுதையை கூப்பிட்டுட்டு வந்து கழுதை மேலே ஏறி போவாங்க. புரிஞ்சு ஃபாலோ பண்ணுறீங்களா? ரைட். இவர் அப்படி தான் என்ன பண்ணாருன்னா, போய் என்ன பண்ணுங்க, கழுதையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அது அவங்களுக்கு என்னாச்சுன்னா, ஏன் இவர் கழுதை மேலே ஏறி போகிறாரா? பொதுவாக நடந்து போகிறதானா ஆண்டவருக்கு வழக்கம். ஏன்னா ஒரு 30-33 வயசு வாலிபர். யாருங்க நீங்கள்? நம்முடைய ஆண்டவர் அப்படிங்கும்போது அவரை நம்ம ஒரு வயசானவராகவே பார்த்து இமேஜஸ் பிக்சர் போட்டால் கூட தாடி மீசையுமா ரொம்ப அப்படியே அப்படித்தானே, அப்படியெல்லாம் இல்லை. அவர் நல்ல ஒரு யூத். இங்கே யாராவது 33 வயசு இருக்கிறீங்களா?
இல்லை 40க்கு மேலேயா ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இது இருக்கும் நிச்சயமா. ஏன்னா ஒரு 40க்கு மேலே வந்து அதில் பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க. பக்குவம்னா ஒருத்தர் மன்னிக்கிறதும் ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறதும் ஒருவருடைய குறைகளை ஒருத்தர் சுட்டி பார்க்க, அதெல்லாம் ஒரு பக்குவம் அடைஞ்ச. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு 40-50க்கு மேலே இருக்கிற எக்லிஷனா எப்படி இருப்பாங்க? ப்ரோ நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா அப்படின்றீங்களா? அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷம், அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த வயசே சில ஒரு சில காலப்பகுதியில் வயசு அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கும். கரெக்டாக ஒரு 50 வயசுலாம் போகும்போது அதை ஒரு மெச்சூரிட்டி கொடுக்காங்க. சின்ன வயசு இளவத்தம் சூடாக துடு பேசுவாங்க, விட்டு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த வேகமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் குறைஞ்சிரும். அது மாதிரி சரி ரைட். இப்போது ஒரு இதுக்காக பேசுகிறோம். நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு 33 வயசு. 33 வயசுனா கண்டிப்பாக இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தம்பி. கரெக்டாக ரொம்ப ஒரு இளைய சகோதரன் போல தான். அப்போ அவங்களுக்கு கழுதை தேவைப்படாது இல்லையா? ஏன்னா இந்த செய்கை எதுக்காக நம்ம இந்த டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம்னா, கூட இருக்கிறவங்களுக்கு புரியல. நாம் நடந்தே போகலாமே, எதுக்கு கழுது கேட்குறாரு? நான் சொல்கிற சம்பவம் உங்களுக்கு புரியுது இல்லையா? நாம் இயேசு கிறிஸ்துவோட கூட நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போது திடீர்னு அவர் கழுதையை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஏன் அவரால் நடக்க முடியலையா, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனால் கழுதையில் போகும்போது இது கம்பீரமாக இருக்குது, ராஜா வர்றாரு. எங்கே வர்றாரு? பவனி வர்றாரு. ஆனால் அவருக்கு தெரியும் முன்னாடியே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. எங்கே? கழுதை மீது வர்றாங்க. சரியா? அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் நண்பர். சொல்லி தீர்க்கதரிசனமும் நிறைவேறுது. அவர் எல்லாவற்றையும் அங்கே எப்படி பண்ணுறன்னா, ஜனங்கள் எல்லோருக்கும் தன்னை எப்படி காமிக்கிறார்னா, தன்னை ராஜாவாக காமிக்கிறார். அப்படியாக அவர் உள்ள பட்டணத்துக்குள்ள போகும்போது ஒட்டுமொத்த ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு மதில் சூழப்பட்ட பட்டணம் ஜெருசலேம். அப்படி நீங்கள் அப்படி சுற்றி வந்தீங்கன்னா ஒரு நாள் முடியும். அப்படியே அந்த பட்டணத்தை அப்படி சுற்றி வரோம். அந்த பவனியில் அப்படியே ஊர் முழுக்க எல்லா வீதிகளையும், முக்கியமாக அந்த வீதி, இந்த கோயில் சாலமோன் தேவாலயம், அந்த தேவாலயத்தை சுற்றி வந்தால் போதும். அந்த தேவாலயத்தை சுற்றி கடைகள் இருக்கும். சரியா? அப்படியே அந்த கடைகள் சுற்றி தான் வந்து வீடுகள் அப்படியே நிறைய இருக்கும். பட்டணமே அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா போற்றி சந்தோஷப்பட்டு வாழ்த்துனாங்க. அந்த நாள் முழுக்க அப்படியே போயிடுச்சு. இப்போ ஈவினிங் என்ன ஆகுது? திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க? எங்கே வர்றாங்க? பெத்தானியாவுக்கு வர்றாங்க. 2 ரெஃபரன்ஸ் இருக்குது. மார்க் 11:11, மத்தேயு 21:17. எல்லாத்தையும் பார்த்துட்டு சாயங்காலமான போது 12 பேர்த்தோட எங்கே வந்துட்டார்னா பெத்தானியாவுக்கு வந்தார். ஏன் வந்தார்? நைட்டு ஸ்டே பண்ணுறது அங்கே வந்துடுவார். சரியா? பாருங்கள், இந்த வாரம் முழுக்க நைட்டு பெத்தானியா, பகலில் ஜெருசலேம், இப்படியே தான் சம்பவம் இருக்கும். அதனால தான் இந்த 2ஐயும் நீங்கள் மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஞாயிற்றுக்கிழமை இப்படியாக என்ன ஆயிடுச்சு? எண்டாயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையில் என்ன நடந்துச்சு? நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? பாருங்கள், வெள்ளிக்கிழமைக்கு அங்கே கிளம்புனாங்க, சனிக்கிழமை வந்துட்டாங்க. சனிக்கிழமையில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ராவிருந்து அந்த பந்தியில் பரிமள தைலம் ஊற்றுற சம்பவம் நடந்துச்சு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்னா, சரி நீங்கள் மறந்துட வேண்டாம், அதுக்காக எப்படி சொல்லனா, இந்த எல்லா கிறிஸ்தவர்களும் குருத்தோலை ஞாயிறுன்னு பண்ணுறாங்க இல்லையா? ஓசன்னா பாடுவோம். அது ஏன் வந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக ஒரு உயிர்த்தெழுந்த அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அது உண்மையாகவே அது உண்மைதான். வெள்ளிக்கிழமை மறிச்சார், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார். இதுதான் வந்து எப்போ? அது கிபி 33. ஆனால் இப்போ வரைக்கும் அதே பிடிச்சிட்ருக்காங்க. வருஷம் என்ன ஆகணும்? கிழமைகள் மாறும் இல்லையா? ஆனால் அவங்க அதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வச்சுட்ருக்குறாங்க. சரி, அப்போது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து என்ன ஆகுதுன்னா, அதை வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 9-10 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமானால் நீசான் 10 இருக்கும்.
இல்லை நைட்டு சாயங்காலம் பத்தாகும் பாருங்க. இப்போ அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை, சரியா? திங்கள்னு வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீசான் 10 இருக்கு, 11 இருக்கு. இப்போ திங்கக்கிழமை என்ன சம்பவம்னா, திங்கக்கிழமை காலையில் நேரமே கிளம்பி இப்போ கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது சீசர்கள் எல்லோரும் சாப்பிட்ருக்க வேண்டும், ஆண்டவர் மாத்திரம் சாப்பிடல. ஆனால் அவர் வழியில் தான் போகும்போது தான் பசிக்குன்னு சொல்கிறார். வசனம் உங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் பசியாக இருந்து ஒரு அத்திமரத்தை கண்டு வேகமாக ஓடி போய் அவர் என்ன பண்ணுறார், பழம் இருக்கான்னு தேடுறார். ஆண்டவருக்கு மட்டும் பசிக்குது, இவங்களுக்கே பசிக்கல. அங்கேயே பெத்தானியில் என்ன பண்ணிருக்கலாம், லாசர் வீட்லேயே எல்லாம் சாப்பிட்ருக்கலாம். இவர் என்ன பண்ணிருக்க வேண்டியதில்லை, சாப்பிட்ருக்க வேண்டியதில்லை. ஒருவேளை இவர் சாப்பிட்ருந்தா, ஆண்டவர் நீங்கள் அங்கே எங்களோட எங்களுக்கு 4 இட்லி சாப்பிட்டீங்களே அப்படின்னு பசிக்குன்னு சொல்கிறீங்க யாராவது கேட்டிருப்பாங்க, கரெக்டாக? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிடல, ஆனால் அத்தி மரத்துக்கிட்ட போய் பேசுகிறார். இப்போ இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒருவேளை சாப்பிட்ருந்தா கூட ஒரு ஆச்சரியமாகவும் கூட, என்ன ஆண்டவர் சாப்பிட்டாரு நம்மளோட, ஏன் இவர் திடீர்னு இப்போ பசிக்குன்னு சொல்கிறாரு? இந்த அத்திமரம் எங்கே இருக்குது? பெத்தானியாவிலிருந்து ஜெருசலேம் போகிற வழியில் இந்த அத்திமரம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் வசனம் வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18-19. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். காலையிலே அவர் காலையிலேனா திங்கட்கிழமை காலையில், சரி. அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அத்திமரத்தை சபிச்ச ஒரு சம்பவம், இது ஒரு தனி பாடமாக கூட நம்ம இன்னும் முழுக்க நம்ம சொல்கிற விஷயங்களும் ஒவ்வொன்றும் நீங்கள் தனித்தனி பாடமாக இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க, இனிமேலும் கேட்க போகிறீங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ஒரு கன்சால்டேட் பண்ணி அப்படியே ஒரு ஒரு கதம்பம் போல் அப்படியே ஒரு பூ மாலை போல் கட்டிகிட்டே வர்றோம், சரியா? இந்த சம்பவங்களை இப்போ திங்கட்கிழமை காலையில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன, அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். இப்போ அத்தி மரத்தில் பழமே இல்லை, பழமே இல்லாத போது அவர் போய் பழத்தை எதிர்பார்ப்பார். அத்தி மரத்தை பார்த்துருக்கீங்களா? இது பிக்சர், இது அத்திப்பழம் மாதிரி, இது அத்திப்பழம் மாதிரி தெரியுது அவங்களுக்கு, ரைட்? அத்திமரம் பழம் இல்லாத போது யாராவது போய் பழத்தை எதிர்பார்ப்பாங்களா? இதில் 2 விஷயம் இருக்குது. அத்திமரம் 2 சீசன், 2 சீசனில் பழம் கொடுக்கும், அது கனி கொடுக்கும். இவர் பழம் இல்லாத போது போய் கேட்கல, பழம் வரக்கூடிய காலப்பு இது. ஒரு சீசன், நம்ம வீட்டில் ஒரு மாமரம் வச்சுருக்குறோம். அந்த சீசனுக்கு எல்லா மாமரங்களும் பூத்து அப்படி கொத்தும் குலையுமாக எல்லா மரங்களும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மரம் மட்டும் காய்க்கலைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு தண்ணி ஊற்றுறதா வேஸ்ட்டுப்பா, குடகுடமாக தண்ணியை குடிச்சிட்டு ஒரு பழம் கூட வரலையே அப்படின்னு அது மேலே நமக்கு என்ன இருக்கும், கோபம் இருக்கும். நம்மளாம் சபிச்சாவெல்லாம் அது பட்டெல்லாம் போகாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சபிக்கிறார். என்ன சபிக்கிறாரு? பழம் இல்லைன்னா கமலம் வந்துருக்கலாம், ஏன் சபிக்கிறார்? கனி கொடுக்க வேண்டிய காலப்பகுதியில் கனி கொடுக்கல, அதுதான் அவருடைய விஷயம். அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. யாருக்கு? ஆண்டவருக்கு. அப்போ இந்த அத்திமரம் யார்? இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு கூட இருந்த யாருக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. சீசர்களுக்கு தெரியும். ஏன் என்ன நடக்குது, ஏன் இவர் ஒரு மாதிரி இதை போய் மரத்தெல்லாம் போய் சப்ஜெக்ட் இருக்கிறாரு அப்படி தான் அவங்களுக்கு தோணும். ஏன்னா லிட்டரலான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஏன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாருன்னு அவங்களுக்கு தெரியாது, சரியா? சரி, இப்போது தேவாலயத்துக்கு வந்தாச்சு, ஜெருசலேமுக்கு வந்தாச்சு. ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த தேவாலயத்தினுடைய வாசலில் அந்த மணிமண்டபத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடைகள், தேவாலயத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் என்னென்னா காசு கடைகள் இருந்துச்சு. அந்த புறா விற்கிறவர்கள் இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா அடித்து காலி பண்ணுறார். ஏன் அப்படி? சீசரெல்லாம் பயந்து
என்னமோ இவருக்கு ஆயிடுச்சுப்பா. காலையிலேருந்து இவர் எப்படி இருக்கார், ஒரு மாதிரி பசியோடு இருக்கிறாரு. பசியில் போய் மரத்தை சபிக்கிறாரு. இங்கே வந்தா, ஏன்னா இது வரைக்கும் 3 வருஷம் ஆண்டவரை பார்க்காத ஒருத்தரை இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து இவங்க இப்படி பார்த்தது இல்லை இல்லையா. அவர் என்னன்னா சாட்டையான எடுத்து அடிக்கிறாரு, பழங்களை எடுத்து கவுத்தி விடுறாரு. ஒரு 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 கடை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரிசையா, அந்த கடையெல்லாம் போய் நீங்கள் அடித்து காலி பண்ணுறீங்க ஒத்த ஆளாக நின்று. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும். உங்கள் வீட்டு முன்னாடி உங்கள் வீடு தான் டெய்லி வந்து ஒரு 10 கடை போடுறேன். நீங்களே வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு காய்கறி கடை போட்டிருக்கிறாங்க, கருவாட்டு கடை போட்டிருக்கிறாங்க. அப்படி சந்த மாதிரி கொடுது. ஏன்னா நான் டெய்லி வர வேண்டாம் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போய் அதை அவங்களால அடித்து காலி பண்ண முடியுமா? அதை மீறி பண்ணுறனாலோ அங்கே நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேலை செய்யணும். ஆக்ரோஷமா பயமாக இருக்கும். சீசனில் நினச்சிருப்பாங்க ஆண்டவருக்கு என்னமோ ஆயிடுச்சு இன்னைக்கு, அவர் பயங்கர கோபத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. ஏன் அப்படி செஞ்சார்? சுத்தம் பண்ணாரா? இதில் வந்து 2 விஷயம் இருக்கு. எல்லாருமே இதனுடைய நோக்கத்தை புரிஞ்சிக்காம வெறுமனே அவங்க கோவப்பட்டாங்க, அவர் வந்து இது விஷயத்தை செஞ்சார் அப்படின்னு தான் இருக்கும். இங்கே வந்து என்னென்னா தேவாலயம் எப்படிங்கும்போது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் சாலமோன் தேவாலயம், அதான் அன்றைக்கி ஜெருசலேமுக்கு தேவாலயம், இந்த தேவாலயத்தில் போய் நீங்கள் எதாவது பலி செலுத்தணும்னு சொன்னால் அல்லது ஏதாவது காணிக்கை போடணும்னு சொன்னால் நீங்கள் அந்த தேவாலயத்தினுடைய கேம்பஸ்க்குள்ளே வெளியே இருக்கக்கூடிய காசு அங்கே உள்ளே போய் செல்லாது. கவனிக்கிறீங்களா? அதாவது இப்போது உங்கள்கிட்ட ஒரு 1000 பணம் இருக்குது. அந்த 1000 ரூபா பணத்தை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பலி செலுத்துறதுக்காக நீங்கள் போகிறீங்க. ஒரு ஆட்டுக்குட்டி போய் ஆட்டுக்குட்டியோ ஒரு புறாவோ ஏதோ வாங்குறதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. உங்கள் பணம் இங்கே தேவாலயத்தில் செல்லாது. அப்போ என்ன பண்ணணும்? மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. மணி எக்ஸ்சேஞ்சுனா என்ன? காசு கடைக்காரர்கள். அங்கே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸஸ் அங்கே இருக்கும். அங்கங்கே அதான் காசு கடைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் போய் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய 1000 ரூபா பணத்தை கொடுப்பீங்க. அவங்க ஒரு பணம் கொடுப்பாங்க. அந்த பணம் என்ன அப்படின்னா 1000 ரூபாய்க்கு சரியாக ஒரு 1000 ரூபா அவங்க தரமாட்டாங்க. ஒரு 200 ரூபா ஒரு 300 ரூபா தருவாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா போகும்போது அல்லது துபாயோ சிங்கப்பூரோ போகும்போது இந்தியன் ரூபி அங்கே செல்லுமா? அப்போ அங்கே அந்த தேசத்தில் ஒரு பணம் இருக்கா? அந்த நாட்டில் ஒரு பணம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏர்போர்ட்டில் இறங்குனே அங்கே என்ன பணமோ நம்ம பணத்தை கொடுத்து மாற்றுவோம் இல்லையா? இப்போ இந்திய மதிப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தா தான் டாலர் ஒரு ரூபா தருவோம். அப்படி தானே கணக்கு? கரெக்டாக டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, நான் சொல்ல கரெக்டு தானே? ஓகே. அதே மாதிரி தான் இங்கே என்ன அப்படின்னா 1000 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுக்குறாங்க. அப்போது ஏழைகள்லாம் என்ன பண்ண முடியாது? ஒரு பொருள் வாங்கி பலி செலுத்த முடியாது. சரி, நீங்கள் வெளியே இருந்தே ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு உங்கள் தோட்டத்திலேருந்தே உங்கள் மந்தையிலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி தோலில் போட்டு போனீங்கனாலும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. இது அநியாயமா இல்லையா? அப்போது காசு இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியுது? போய் பலி செலுத்த முடியுது. அப்போ இந்த பிஸ்னஸ் யாருடைய பிஸ்னஸ்னால் அந்த யூதேயா பட்டணத்தினுடைய ஒரு பெரிய குடும்பம், பணக்காரங்க. அவங்க தான் வந்து யாருன்னா அண்ணா காய்பாவுடைய மாமனார், முன்னாள் பிரதான ஆசாரியன். அவருடைய பிஸ்னஸ் தான் இந்த நோட்டு அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களை குறித்து செப்பனியா தீர்க்கதரிசனத்தில் இவங்களை குறித்து தீர்க்கதரிசனம்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அது நீங்கள் பாடங்கள் படிக்கும்போது சொல்லுவாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதைத்தான் அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க? தட்டி கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய அப்பா வீட்டை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? கள்ளருக்கு. அதை வந்து ஒரு வியாபார ஸ்தலம், பயங்கரமான பிஸ்னஸ். நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய படத்தை கொண்டு போனால் அங்கே உள்ளே செல்லாது. நீங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே போய் நோட்டு மாற்றிட்டு வரணும். இது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்திருக்கு. இப்படி ஒரு திட்டம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுடைய காசை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த பக்கம் வந்தால் ரோமர்கள் வரி பிரச்சனை, தேவாலயத்துக்கு போனால் இவங்க பிரச்சனை. அப்போ ஜனங்கள் எவ்வளோ தூரம்
ஒடுக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? அப்போது இந்த விஷயம் ஜனங்கள் மத்தியில் ஒரு ஹீரோ மாதிரி இவங்க நம்முடைய ஆண்டவர் பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருக்கு இது அப்போ தான் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் மேலே இன்னும் கூடுதலாக என்ன ஆகுது? வெறுப்பு உருவாகுது. சரியா? ரைட். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை நீங்கள் படிக்கலாம். 17ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா இருக்குதுன்னா, அவரே வந்து அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு அது ஏன் பண்ணன்றதோடைய விளக்கம் மட்டும் இங்கே கொடுக்குறார். சரிங்களா? யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் புரியுது, ரொம்ப தெளிவாக புரியுது. என்ன தெரியுங்களா? தெளிவாக புரியுது. நம்மளை பற்றி தான் பேசுகிறாருன்னு என்ன பண்ணிட்டாங்க? பிரதான ஆசிரியர்கள் புரிஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? பிரதான ஆசிரியர்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர் நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு 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 ஒன்றும் இல்லைங்க, இங்கே நின்று பாடங்கள் பேசும்போது சௌகரியம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேரக்டரை பற்றி பேசுகிறாங்கன்னா கீழேருந்து கேட்கும்போது இவர் என்னை பற்றி தான் பேசுகிறார் அப்படின்னு நமக்கு தோணுதா? ஏன் தோணுனா, உண்மையாகவே அந்த தவறு நம்ம பண்ணிகிட்ருக்கோம்னா அது தேவன் கரெக்டாக நம்மளோட வந்து கனெக்ட் பண்ணுவார். நமக்கு குத்தும், அது நமக்காக தான், உண்மையாக நமக்காக தான் பேசுகிறார், வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா? சரி. இப்படியாக திங்கட்கிழமை அங்கே என்ன ஆகுதுன்னா நிறைவடைஞ்சு சாயங்காலம் இந்த இதெல்லாமே முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் எங்கே போயிட்டார்? பெத்தனியை போயிட்டு நைட் தங்கிட்டு அடுத்து திரும்ப செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன பண்ணுறாங்க? கிளம்பி ஜெருசலேம் வர்றாங்க. வசனம் நீங்கள் வாசிக்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 20-21. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். நேற்றுக்கு வந்தாங்க, வரும்போது தான் என்ன பண்ணாருங்க, அந்த வழியில் இருந்த மரத்தை வந்து அவர் சபிச்சார். இப்போ அது பட்டு போயிருக்குது. அதை பேதுரு நினச்சி அவர் அங்கே என்ன சொல்கிறார்? பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அத்திமரம் சபிக்கிறதும் அது பட்டு போகிறதும் இஸ்ரேலுக்கான ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்றது நமக்கு தெரியும். இது தனி பாடமாக நம்ம பார்த்துக்கணும். ஆனால் நம்ம அந்த சம்பவங்களை மாத்திரம் தான் நம்ம கோர்வையாக பார்க்கறதுனால அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு ஆளுநர் விளக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. சரியா? சரி. இப்போது செவ்வாய்க்கிழமை காலையில் கிளம்பி போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை பகல் முழுக்க அவர் தேவாலயத்தில் தான் இருக்கிறாங்க. தேவாலயத்தில் அவர் பொது வெளியில் அவர் பேசின கடைசி பிரசங்கம் இதுதான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடைசி பிரசங்கம் பொது வெளியில், பொதுமக்கள் முன்னிலையில், அதாவது பப்ளிக் மீட்டிங் மாதிரி போல் பொதுமக்கள் முன்னிலையில் அவர் பேசின கடைசி பிரசங்கம். உங்களுக்கு இந்த பரிசேயர் சிசேயர்கள் பற்றிலாம் இருக்கு இல்லைங்களா? வேத பாரங்கள், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை நீங்கள் பார்க்குறதுக்கு வெளியே பலன்னு வெளியே இருப்பீங்க, ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்? அசுத்தமாக இருக்கும் கலரை. அடுத்து நீங்கள் வந்து கழுவாத பாத்திரம், வெளியே மாத்திரம் கழுவுறீங்க, உள்ள அழுக்காக இருக்குது. இதெல்லாம் பேசுகிறத பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவர் வந்து அவருடைய கடைசி நாட்களில் அது குறிப்பாக இந்த பிரசங்கம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரசங்கமாக நம்ம பார்க்கணும். லூக்கா 23 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரம் முழுக்க இதாக மத்தேயு 23 முழுக்க இதுதான் இருக்கும். அவர் யாரையும் இவ்வளோ தூரம் ஒரு கண்டம் பண்ணியோ ஜனங்களுக்கு ஒரு குரூப்பை குறித்து எச்சரிப்பு கொடுத்தலாம் பேசுனதே இல்லை. எல்லாமே புதுசாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் இருக்க போகிறது இல்லையா? அதனால் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு அவர் போகணும் இல்லையா? அதனால் வந்து நீங்கள் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிசேயர்களுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? வேத பாரகன்னு சொல்லுவாங்க, ஆனால் வேதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய நடக்கையை பாருங்க. அவங்க நிறைய வந்து அவங்க தங்களை பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க,
ஆனால் அவங்களுடைய வாக்கு எப்படி இருக்குது? இதெல்லாம் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார்? கடைசி நாட்களில் அது குறிப்பாக இந்த 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 கிழமையில தான் அவர் என்ன பண்ணுவார்னா பயங்கரமாக பேசுகிறார். பேசி முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் கேள்வி பதில் செஷனும் அங்கே இருக்குது. எப்படி செஷன் இருக்குன்னா, அவர் பிரசங்கம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் கேள்விகள் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமான சில கேள்விகள் என்னென்னா, நீங்கள் என்ன அதிகாரத்தில் செய்கிறீங்க, அதுக்கு அவர் பதில் கொடுத்தார். அப்புறம் ராயனுக்கு வரி கட்டலாமா, அதுக்கு அவர் பதில் கொடுத்தார். அப்புறம் உயிர்த்தெழுதல் பற்றி கேட்டாங்க. ஒரு மனைவி கணவன் இறந்துட்டாங்க, அப்புறம் அவங்க சகோதரன் கல்யாணம் பண்ணுறாங்க, அப்படியே அவர் 7 பேர்த்து கல்யாணம் பண்ணாங்க, எல்லாருமே செத்துட்டாங்க, உயிர்த்தெழுதல் அவங்க யாருக்கு மனைவியாக இருப்பாங்க? இந்த மாதிரி எல்லாம் இடக்கு முடக்கான கேள்வியாக கேட்டாங்க. சரியா பாருங்க, இப்போது அந்த அம்மா உயிர்த்தெழுந்து வர்றாங்க, யாருக்கு மனைவியாக இருந்தால் இவருக்கு என்ன புரியுது அவங்களுக்கு? சதுசேயர்கள் அவங்களுக்கே உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்களுடைய கேள்வி எதை பற்றி இருக்குது பார்த்தீங்களா? எதில் அவங்களுக்கு விசுவாசம் இல்லையோ அதிலேயே நோண்டி கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கற்பனையில் எது பிரதான கற்பனை, எது முக்கியமானது? இந்த கேள்விகள் எல்லாருமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்முடைய ஆண்டவர் சிக்க வைக்கிறது போல். ஒன்று, அந்த வரி கட்டலாமே வேண்டாமா, கட்டலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். நீ ராயனுக்கு செலுத்த வேண்டிய ராயனுக்கும், தேவனுக்கு செலுத்த வேண்டிய தேவனுக்கும் அவர் எல்லாமே பதில் ரொம்ப ஞானமாக பதில் கொடுப்பார். எப்படியாவது இவரை மடக்கி கேள்வியில் சிக்க வச்சோம்னா என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டாங்க. எல்லாம் இடக்கு முடக்கான கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தார். அதனால் முடிஞ்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை முழுக்க பகல் முழுக்க இப்படியாக நாள் கழிஞ்சிருச்சு. அடுத்தது புதன்கிழமை முழுக்க அவர் பெத்தானியாவில் ஓய்வில் தான் இருக்கிறாரு. எங்கேயும் ஊழியத்திற்காக வெளியே போனது போல் இல்லை. பைபிளில் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. புதன்கிழமை அவர் எங்கேயும் போகலை. என்ன ரிசல்ட் எப்படி சொல்கிறாருன்னா, ஒருவேளை இந்த நாளில் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆக்கினை குறித்தும் அவர் என்ன பண்ணலன்னா தேவனோடு ஒரு ஜெபசந்தியில் ஒரு மெடிடேஷனில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். புதன்கிழமை. சரியா? இந்த புதன்கிழமை முழுக்க அவர் எங்கேயும் போகலை அப்படிங்கிறனால தான் அப்போ சீசர்களும் இவர் எங்கேயும் வெளியே போகலாம், கூட இருக்கக்கூடிய சீசர்கள் அவங்க எங்கே அவங்களும் ஓய்வில் தான் இருப்பாங்க. அப்படி ஓய்வில் இருக்கும்போது தான் என்ன ஓய்வுனா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி ஆண்டவருக்கு எங்கேயும் ப்ரோக்ராம் இல்லை, அவர் எங்கேயும் வெளியே போகலை, அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது அவங்க சரி வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம், மனைவி பார்க்கலாம், பிள்ளைகள் பார்த்து வரலாம், அந்த மாதிரி கூட யோசிச்சுக்கலாம். அப்படி அவங்களாம் யோசித்து போகும்போது தான் இந்த டைமில் தான் யார் பயன்படுத்திட்டாங்கன்னா யூதாஸ் பயன்படுத்திட்டாங்க. யூதாஸ் யாரை போய் மீட் பண்ணுறாங்க? அந்த பிரதான ஆசாரியரை மீட் பண்ணி அந்த பணம் பேரம் பேசி பணம் வாங்குது. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். இந்த வசனம் ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக வெள்ளிக்கிழமை மறிக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை. இந்த புதன்கிழமை தான் இந்த ஒப்புக்கெடுக்கப்படுறதுனா கன்ஃபர்மேஷன் ஆகுது. எப்படி? யூதாஸ் கையில் அவர் பணம் வாங்கினது. இந்த சம்பவம் தான் நடந்திருக்குது கரெக்டாக இந்த டைமில் தான். ஏன்னா யூதாஸ் தனியாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த புதன்கிழமை தான் கிடைக்கிது. கரெக்டாக இந்த வசனமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் ரெண்டு விஷயத்தையும் 2 வசனத்தையும் நீங்கள் அப்படியே கோர்வையாக சேர்த்து பார்க்கும்போது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நடந்திருக்குது. இங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்படியாக புதன்கிழமை ஓய்வில், அதாவது ஓய்வுன்னு சொன்னால் அவர் ஃபுல்லாக மெடிடேஷன் தன்னை குறித்தும் தன்னுடைய அந்த ஈடுபலி குறித்தும் அவர் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது பார்க்குறோம். அடுத்த நாள் வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமையில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், காலையில் நம்முடைய ஆண்டவர்கிட்ட 2 சீசனில் ஆண்டவரே பஸ்கா பண்டிகையை நீங்கள் அனுசரிக்கிறதுக்கு என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்க, நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணிட்டோம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. எங்கே ஹால் புக் பண்ணணுமா, என்ன பண்ணணும், என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். வாசிங்க சகோதரி. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் அங்க உங்களை எதிர்கொள்வார். நகரத்துக்குள்ளே போங்கன்னு சொன்னா அது ஜெருசலேம். இவங்க இருந்து பேசுறது பெத்தானியால. ஓகேவா? பெத்தானியால இருந்து சொல்றாரு, நீங்க எங்க போங்க, நகர் சிட்டிக்குள்ள போங்க, அங்க என்ன கிடைக்கும், ஒரு அடையாளம், ஒரு தண்ணீர் குடம் சுமந்து வரக்கூடிய மனுஷன் இருப்பாங்க, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க, அவர் ஒரு இடத்துக்கு போவார். இதுதான் அடையாளம். எந்த அடையாளம்? ஒரு அப்பர் ரூம் போகுது. அது மேல் வீட்டறை. இந்த மேல் வீட்டறை தான் வந்து என்ன நடக்குதுன்னா, இங்கே தான் வந்து கடைசியாக ராபோச்சனம் தம்முடைய சீசர்களோடு அவர் என்ன பண்ணுறதுன்னா இருக்கிறார். இப்போது வியாழக்கிழமை பகலில் பெத்தானியால் இருக்கிறாங்க. சாயங்காலம் கிளம்பி ஒரு 6 மணிக்கு அப்பர் ரூமுக்கு வந்திருப்பாங்க, மேல் வீட்டறைக்கு வந்திருப்பாங்க. பொதுவாக பெத்தானியாலிருந்து நைட்டு பூரா இருந்துட்டு காலையில் கிளம்புவாங்க. அப்படி தான் வசனம் படித்தோம், சரியா? ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் தான் வேலை, சாயங்காலம் தான் போகிறாங்க. காரணம் என்னன்னா, மேல் வீட்டறையில் ஒரு பந்தி அரசு. இந்த ஒரு மூமெண்ட்டை நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டது ஒன்று, மரிக்கிறதுக்கு முன்பாக தன்னோடு கூட இருந்த அந்த சீசர்களோடு, அது முக்கியமாக அந்த 12 அப்போஸ்தலர்கள், அவங்களோட ஒரு பந்தி அனுசரிக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அவங்களோட கடைசியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி விரும்பினார். இப்போ மேல் வீட்டறையில் ஒரு ஏறக்குறைய ஒரு 6 மணிக்கு அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அசம்பிள் ஆகுறாங்க. அங்கே தான் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா, பந்தி எல்லாருமே வரிசையாக, இது ஒரு உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றினா உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த மெத்தடில் அவங்க யார் எங்கெங்கே அமர்ந்தாங்க, பந்தி அமர்ந்தாங்க, அதுங்க ஒரு லெசன்ஸ் போகுது. அவங்களுக்குள்ள வந்து யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள் இங்கே தான் உருவாகுது. அப்போ புரிய வைக்கிறார், உங்களில் முதன்மையாக இருக்கிறவங்க ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படி சொல்லி பாதங்களை கழுவி அவர் என்ன பண்ணுறாருன்னா தான் யார் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். தாழ்மையை கற்றுக் கொடுக்குறார். அந்த ஊழியம் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுக்குறார். இப்படியாக அவங்க பேசிக்கிட்டு அந்த டின்னர் போகுது. இப்படிப்பட்ட உபதேசங்கள் நடக்குது. இந்த பாதமெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் யூதாஸ் வெளியே இருந்ததுக்கு பிற்பாடு அந்த 11 பேர்த்துக்கு மாத்திரம் விசேஷித்த போதனையை கொடுக்குறார். யோவான் 13, 14 அதில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ் எல்லாம் இங்கே தான் பேசுகிறார். சரியா? முடிச்சுட்டு அப்படியே அவர் இறங்கி எங்கே போகிறாங்க அப்படின்னா கெத்செமனே போகிறாங்க. கெத்செமனே அந்த மேல் வீட்டறையிலேருந்து அப்படியே இறங்கி அந்த கெதரோன் ஆற்றை கடந்து போனாங்கன்னா ஒலிவ மலையினுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு அழகான ஒரு தோட்டம். அது தோட்டம் சொன்னால் அது எண்ணெய் ஆட்டி எடுக்கக்கூடிய இடம், செக்கு ஆற்ற இடம் இருக்கு இல்லையா, அது கெத்செமனே. கெத்செமனே அப்படின்னு சொன்னால் அதுதான் அர்த்தம். கெத்செமனேனா எண்ணெய் ஆற்ற இடம்னு அர்த்தம். இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. யாருடையதுன்னா மார்க்குடைய அம்மா. அந்த அப்பர் ரூம் மேல் வீட்டறை இருக்கு இல்லையா, மேல் வீட்டறையும் இந்த தோட்டமும் ஒருத்தரோட தான். சரியா? மார்க்குடைய தாயார் பர்னபாவுடைய அக்கா. பர்னபா இருக்கார் இல்லையா, பவுல் பர்னபா, அந்த பர்னபாவுடைய அக்கா. மார்க்குக்கு மாமா யார்? பர்னபா. சரியா? இவங்க குடும்பம் வந்து அந்த யூதேயா பட்டணத்தில் கொஞ்சம் வசதியானவங்க. அதனால தான் வந்து பர்னபா பற்றி சொல்லும்போது தனக்கான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான் அப்படின்னு வசனம் படிப்போம். அப்போ அவர் கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி. மார்க்குடைய தாயாரும் நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பம் தான். அவங்களுக்கு இந்த தோட்டம் இருக்குது. இந்த தோட்டம் வந்து ஒரு பெரிய தோட்டம்லாம் கிடையாது. அந்த ஒலிவ மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தோட்டம். அப்படியே இந்த தோட்டத்துக்குள்ள போனால் அப்படியே மலை ஏறிடலாம். இங்கே அடிக்கடி வருவார், நம்முடைய ஆண்டவர் வருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்தாங்க. வந்துட்டு ஜெபம் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. ஒரு 3 பேர்த்து மாத்திரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு கல்லறி தூரத்தில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் பண்ணுறதுக்கும் இன்னும் உள்ளே போயிட்டார். 8 பேர் வெளியே கேட்டில் இருக்காங்க, 3 பேர் கூட இருக்கிறாங்க. 3 முறை ஜெபம் செய்துட்டு வர்றார். அந்த 3வது முறை ஜெபம் செய்து வரும்போதும் யூதாஸ் கரெக்டாக ஆளுங்க கூட்டிகிட்டு அங்கே வர்றதுக்கும் சரியாக இருக்குது. ஏறக்குறைய நள்ளிரவு 11:30 இருக்கலாம். மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி நேராக வந்து காய்பாவனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க.
காய்பாவனுடைய வீட்டில் காய்பாவில் அண்ணா அரெஸ்ட் பண்ணி முதல்ல அண்ணா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அரெஸ்ட் பண்ண வந்ததில் எல்லாமே காய்பாவனுடைய அண்ணாவுடைய ஆட்கள் தான். அண்ணா விசாரிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமே இல்லை. ஆனால் அண்ணா ஏன்னா அவர் முன்னாள் பிரதான ஆசிரியர். ஓகேவா? இப்போது உங்களை வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் மிரட்டினா நீங்கள் பயப்படுவீங்களா? நம்ம போஸ்டிங்கில் பீரியடில் இருக்கிறவங்க மிரட்டினாலும் நம்ம பயப்பட மாட்டோம்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக? ஆனால் யாருன்னா இவர் முன்னாள் பிரதான ஆசிரியர்னு யார்? அண்ணா. ஆனால் அவர் ஏன் இவர் அரெஸ்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா அவர் தான் இந்த பிளான், இவர் கொலை செய்யறதுடைய மாஸ்டர் மைண்ட் அவர் தான். அவருடைய பிஸ்னஸ் தான் அந்த தேவாலயத்தை சுற்றி நடக்கக்கூடிய பிஸ்னஸ். அதைத்தான் இவர் என்ன பண்ணால் டிஸ்டர்ப் பண்ணார். என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய பொழப்பை நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்டு அவர் மேலே ஒரு பகை உணர்வு ஏற்பட்டுச்சு. யாருக்கு? அண்ணா. அங்கே தான் இவர் சில கேள்விகள் கேட்குறாங்க. இவர் அங்கே வாயை திறக்கவே இல்லை. சரி, ஓகே, அது அண்ணாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, நான் கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்ல மாட்டியா? உடனே ஒருத்தர் இப்படி ஓடி வந்து கன்னத்தில் ஓங்கி அடிப்பார் இல்லையா? ஆனால் எதுக்காக அப்படின்னு சொன்னால் இவர் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அண்ணாவுடைய விசுவாசி போல இருக்குது. அவர் பேசுகிறாரு, இவர் அமைதியாக நிற்கிறார், கோவத்தை ஓங்கி அடிச்சிட்டார். அவர் கேட்குறாரு, நீ பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கிற அப்படின்னு ஓங்கி கணத்தில் அடைச்சிட்டாங்க. அவர் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு பதில் சொல்லிட்டு அவசியம் இவர் இல்லை. ஏன்னா அவர் பீரியடில் இல்லை. இப்போது இதை புரிஞ்சுட்டார் அண்ணா. உடனே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அரெஸ்ட் பண்ணி அந்த கையை காலெலாம் கட்டுற மாதிரியே அவர் என்ன பண்ணுறாருன்னா காய்பாவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். காய்பாவனுடைய வீடு அப்படின்னா ஒரு 3 கேட்டில் இருக்கும். காம்பவுண்ட் வாலு, அங்கே ஒரு கேட் இருக்கும், அப்புறம் ஒரு மண்டபம், அது நம்ம வீட்டுக்கு திண்ணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியே யாராவது வந்தாங்கன்னா கெஸ்ட்டெலாம் வந்து உட்கார்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பகுதி. அங்கே ஒரு கேட் இருக்கும். அப்புறம் உள்ள வீடு. இவரை விசாரணைக்கு உள்ள வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே தான் சுற்றி எல்லாம் இருக்கிறாங்க. பேதுரு அங்கே இருந்தாங்க. மறுதளிக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே தான் 3 முறை மறுதளிக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே தான் நடக்கும். இப்போ விடிய அங்கே விசாரணை நடக்குது. காலையில் ஒரு 6 மணி இருக்கும். பிலாத்தினுடைய அரண்மனை கூப்பிட்டு போகிறாங்க. பிலாத்தினுடைய அரண்மனை வந்து அதாவது கவர்னர் மாளிகை, உங்களுக்கு புரியுமா சொன்னால். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. பிலாத்து போனால் பிலாத்து வந்து உங்களுக்கு தெரியும், அவர் புதுசாக நியூலி அப்பாயின்மெண்ட் கவர்னர். அவருக்கு பெருமளவில் அந்த நிர்வாகத்திறனோ இந்த அங்கே இருக்கிற லோக்கல் பாலிட்டிக்ஸ் அவருக்கு தெரியாது. யாருக்கு? பிலாத்துக்கு. ஆனால் பிலாத்துக்கு தான் கூட நிறுத்துறாங்க. பிலாத்து என்ன பண்ணுறாருன்னா இவர்கிட்ட பேசும்போது அவருடைய இயேசு கிறிஸ்துவிலிருந்து சில வார்த்தைகள் அவர் வரும்போது இவர் நம்முடைய எல்லைக்குட்பட்டவர் இல்லை, இவர் சமாரியன் பற்றி சொல்கிறாரு. அப்போ யார்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணலாம்? ஏரோதுட்டு அனுப்பலாம் அப்படின்றார். இப்போ ஏரோதுட்டு அனுப்பிச்சா இவர் கலிலேயாக்கு அனுப்புறதா, சமாரியாக்கு அனுப்புறதா? ஆனால் எங்கே எப்படி அனுப்பிச்சாரு அப்படின்னா பஸ்கா பண்டிகைக்காக ஏரோது இவங்கெல்லாம் வந்து அந்த ஊரில் திருவிழா இல்லையா, நிறையா என்ன கிடைக்கும்? வரி கிடைக்கும், கலெக்ஷன் கிடைக்கும். அப்போது ஒரு ஒரு ஊரில் திருவிழான்னு சொன்னால் இப்போ திருச்சியில் இங்கே ஒரு பெரிய ஒரு பண்டிகை வச்சுக்கோங்க. இந்த ஊரில் ஏதாவது ஒரு பெரிய பண்டிகை இருக்கா? அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் பத்தாது, எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க. கரெக்டாக? மதுரையிலேருந்து வருவாங்க. கோயம்புத்தூர் எஸ்பி, மதுரை எஸ்பி, ஒரு டீமு, போலீஸ் வேனு பஸ்ஸில் வந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பஸ்கா பண்டிகைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்திருக்காங்க. யார்? ஏரோது வந்து எங்கே இருக்காருன்னா இங்கே கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருக்கிறார். அதனால தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஏரோது இங்கே தான் இருக்கிறார் சொல்லி ஏரோதை ஃபார்வேர்டு பண்ணுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிலாத்துக்கிட்டேருந்து ஏரோதுக்கு மாற்றுறாங்க. ஏரோது சில விஷயங்கள பேசுகிறார். அந்த மினுக்கான வஸ்திரத்தை கொடுத்து நீ நிறைய அதை மேஜிக்கெலாம் பண்ணுவியாமப்பா, மேஜிக் பண்ணி காட்டு அப்படின்லாம் வந்து அவரை அவமானப்படுத்த மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறதும் இதெல்லாம் அங்கே தான் நடக்குது. இதெல்லாம் முடித்து திரும்ப அவரும் வந்து பிலாத்துக்கிட்டே மறுபடியும் கொண்டு வரோம். பிலாத்துக்கும் ஏரோதுக்கும் பகை சண்டை இருக்குது. என்ன சண்டை பாருங்கள், வசனம் எப்படி இருக்குன்னா 2 பேருமே பகைஞராக இருந்தவங்க அன்றைய தினம் சிநேகித்தார்கள் அப்படின்னு வசனம் இருக்கும். என்ன பகை இவங்களுக்குள்ள அப்படின்னா பிலாத்துக்கு நாலேஜே இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு பெரிய இடத்த போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. யூதேயா பெரிய நிலப்பரப்பு, சமாரியா கலிலேயாலாம் யூதேயோட கம்பேர் பண்ணி சின்னது. இப்போ பாண்டிச்சேரி கவர்னரும் தமிழ்நாடு கவர்னரும்
ஈக்குவலா? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்க முடியலையா? அப்போது நல்ல திறமசாலியை ஒரு சின்ன நிலப்பரப்புக்கு கவர்னராக போட்டிருக்காங்க, பிலாத்துவை பெரிய இடத்துக்கு கவர்னராக போட்டிருக்காங்க. அதுதான் அவங்களுக்குள்ள பகை. ஏன் பிலாத்துக்கு இந்த போஸ்டிங் அப்படின்னா, அவர் ராயனுடைய பேத்தியை திருமணம் பண்ணியிருக்கிறார். யார்? பிலாத்து. அந்த செல்வாக்கில் அவருக்கு அந்த பெரிய இடத்துல கிடச்சிருக்கு. இதுதான் அவங்களுக்கு பகை இருந்துச்சு. பிலாத்து வந்து இந்த மாதிரி தங்கிட்ட ஃபார்வேர்டு பண்ணி கேட்கும்போது, பரவாயில்லப்பா, நம்ம ஒரு சீனியரு நம்மகிட்ட அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து என்ன, அவங்களுக்குள்ள வந்து ஒரு நட்புறவு ஏற்பட்டுச்சான். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள், சமாதானமாகறாங்களா எந்த இடத்துல எந்த நேரத்தில் பாருங்கள், யாரை வச்சு பாருங்கள். திரும்ப பிலாத்துட்டே போகிறாங்க. பிலாத்துட்டு போகும்போது அங்கே தான் அந்த சரி 40 அடி அடித்தாவது மனசை விட்டுருவாங்க சொன்னாலும் அவங்க தொடர்ந்து எல்லாம் கோஷம் போட்டு இருக்கிறாங்க. அவர் சிலுவையிலாரையும் சிலுவையில் ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. காலையில் இந்திய நேரப்படி 7 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியாச்சு. பிலாத்துனுடைய அரண்மனையிலிருந்து கொல்கதா மலைக்கு இப்போ நடந்தே போகணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு அவர் கொலை செய்யறதுக்காக அந்த இடத்த கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கொல்கதா மலை அப்படிங்கிறது வந்து அது பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம், கபால ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடம் வந்து உங்களுக்கு முழுக்க அதுவும் வந்து என்னென்னா, அந்த மலைப்பகுதியிலேயே ஒரு கரடு முரடான மலைப்பகுதி தான் எதுனா அந்த கொல்கதா மலை. அந்த வழிநெடுக பொதுவாக வந்து ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கங்கே ஒரு தண்ணீர் பந்தல் போல் இந்த பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க இல்லையா, அப்படி போகிறவங்களுக்கு வழிநெடுக அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் நீர்மோர் இல்லை கொடுப்பாங்க, களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி குற்றவாளிகளை இந்த வழியாகத்தான் என்ன பண்ணுவாங்க, சிலுவையில் கொல்றதுக்கு ரோமர்கள் கூட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு வினிக்கர் அப்படிங்கிற மாதிரியான அது வினிக்கர் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு திரவம், அதை குடித்தா உடம்புல வலி தெரியாது. சரியா? அந்த ஒரு இதை வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் போல் அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேவையாக சாக போகிறவங்களுக்கு ஒரு கடைசியாக நம்ம ஒரு டம்ளர் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சேவை போல் அந்த ஸ்திரீகள், அந்த ஜெருசலேம் ஸ்திரீகள் செஞ்சிட்ருப்பாங்க. இவருக்கும் வழக்கம் போல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற 2 கல்வர்கள் வாங்கி குடிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் வாங்கிக்க மறுத்துட்டார். உடனே அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா உனக்கு ஏற்கனவே நீ அடித்து எவ்வளோ சுத்தரவு பண்ணியிருக்காங்க, இது வேண்டான்னு சொல்கிறியே, எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுகுங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா போகிறாங்க. இந்திய நேரப்படி காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அடித்தாச்சு. சாயங்காலம் 3 மணிக்கு, நான் சொல்கிறேன்ல இந்திய நேரப்படி 3 மணிக்கு உயிர் பிரியுது. வசனமாக எப்படி சொல்லப்பட்டிருக்கும்னா, உங்களுக்கு 9ஆம் மணி வேலை அப்படி சொல்லியிருப்பாங்க. 3 மணிங்கிறது 9ஆம் மணி வேலை. அதாவது உங்களுக்கு இஸ்ரேலில் டைம் இப்போ எப்படி நம்ம வாரத்துக்கு நாள் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டைம் எப்படி பிரிப்பாங்கன்னா, இரவை ஜாமம் 4 ஜாமமாக பிரிப்பாங்க. கவனிக்கிறீங்களா? சோர்வாக இருக்கா? 2 நிமிஷம் முடிச்சிடலாம். இரவு நேரத்தை நான் எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் படித்து நான் உங்களுக்கு நெஞ்சு வலிக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து ஆமாம், அதாவது பகல் மணி வேலை 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலைன்னு பிரிச்சுருப்பாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய பகல் நேரம் 12 மணி நேரத்தை 12 மணி நேரங்களாக பிரிச்சுருப்பாங்க. நீங்கள் பைபிளில் நீங்கள் இந்த விஷயத்தை படிக்கும்போது பகல் நேரத்தை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை அப்படின்லாம் பேசுகிறாங்க. கரெக்டாக? இதே பைபிளில் நைட்டு பேசுகிறாங்கன்னா இரவு நேரத்தை 12ஆக பிரிக்கல, 4ஆக பிரிச்சிருப்பாங்க. 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம். 12 மணி நேரத்தை 4ஆக பிரித்தா 3 மணி நேரத்தை ஒவ்வொரு ஜாமமாக அவங்க பிரிச்சிருப்பாங்க. 6 மணிலேருந்து 9 மணி, 9 மணிலேருந்து 12 மணி, 12 மணிலேருந்து 3 மணி, 3 மணிலேருந்து காலை 6 மணி. சரியா? ஓகேவா? ரைட். இப்படியாக அவங்க வந்து பகலில் வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த சீக்வன்ஸ் இருக்குது. அந்த கடைசி அந்த நாளை நீங்கள் படிக்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக அப்படி வரும். அப்போது நம்ம இந்திய நேரப்படி 3 மணி, இஸ்ரேலில்
9ஆம் மணி வேளையில் அவருடைய உயிர் பிரியுது. அப்படி உயிர் பிரியும் பொழுது கரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடக்கம் பண்ணணும். ஏன்னா அன்றைக்கி 6 மணிக்கு மேலே பஸ்கா பண்டிகை அவங்களுக்கு, எல்லாருமே யூதர்களுடைய பஸ்கா. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த 2 பேர் போய்ட்டு அந்த கவர்னர் போய்ட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி பாடி இறக்கி அடக்கம் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையான அங்கே ஒரு அடக்கம் நடக்குது. புதிய கல்லறை கிடைக்குது. அந்த யாருமே இது வரைக்கும் எந்த சரீரம் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறை. அந்த புதிய கல்லறையில் ரொம்ப அழகாக ஒரு ராஜாவை அடக்கம் செய்கிறது போல் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக ஒரு வெள்ளைத்துறையில் சுருட்டி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அடக்கம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை அந்த நாள் அப்படியாக அன்றைக்கி பகல் முடிஞ்சிருச்சு. இப்போது நெய்சான் 14 கரெக்டாக நீங்கள் கவனிக்கணும்னா அந்த நாளுடைய இதில் அவர் இறந்துட்டாங்க. பஸ்கா அங்கே என்ன ஆகுதுன்னா அடக்கம் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டாச்சு. அடுத்த நாள் சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் அவரை கொலை செஞ்சாச்சு. சனிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை ஓய்வு நாள், எல்லாருக்கும் ஓய்வு நாள். ஆனாலும் அப்போது இவர்தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பிலாத்துக்கிட்ட போய் இந்த பிரதான ஆசிரியர் குரூப்பு அவர் கல்லறைக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லி போய் கேட்டு நின்றாங்க. எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு ஏன் எதுக்குன்னு கேட்குறாரு பிலாத்து. எதுக்குன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவங்க இல்லை அவர் சொன்னார், அவர் ஒரு சப்ஜெக்ட் ஒரு பிரசங்கத்தை சொன்னார், மறித்து உயிரோடு வந்துடும் சொன்னார். அதனால் சகோதரி நீங்கள் வாசிக்கிறீங்களா? 27ஆம் அதிகாரம் 62 முதல் 66 வசனங்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவருடைய எத்தன் சொல்றாங்களே யாருன்னு தெரியுதா? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க அந்த எத்தன். ஓகே, ஞாபகம் இருக்கிறது. இங்க ஆண்டவனே சொல்றது யாருன்னு தெரியுதா? ஓகே, ஃபாலோ பண்றீங்க. ஆகையால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களமாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்காரு, சொன்னது நடந்துரும் அப்படின்னு. இந்த பிசாசுகளே விசுவாசிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பிசாசுகளுக்கு விசுவாசம் வந்துருச்சு. அவர் சொன்ன நடக்கும்னு. ஆனாலும் தன்னுடைய விசுவாசத்தை அவங்க காட்டாமல் எப்படி சொல்கிறாங்க, நடக்காது, சீசர்கள் அந்த பாடி தூக்கிட்டு போயிட்டு உயிர் திறந்தாச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது பிலாத்து என்ன ஆயிடுவார்னா, உங்கள் வீட்டை ஆள் இருக்குல்ல, கூடுமான வரைக்கும் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கிங்க, காவல் படிங்க. அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இப்படிதான். இப்ப அங்க காவலுக்கு இருக்கிறது யாரு? பிரதான ஆசாரியர்களுடைய ஆட்கள். சரியா? ரோமர்களுடைய ரோம போர் சேவகங்கள்லாம் கிடையாது. அங்கே யார் தான் நிற்கிறாங்க அப்படின்னா, சீல் பண்ணி ஆளுகள் யாரையும் வெளியே விடாமல் ஃபுல் ப்ரொடெக்ஷன், அந்த இடத்துல ஃபுல் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சனிக்கிழமை இப்படியாக சனிக்கிழமை முழுக்க இப்படி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் மகதலேனா தான் முதல்ல போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது கல்லறை திறந்துருக்குது. அங்கே என்ன ஆகிட்டார்? ஆண்டவர் உயிர் திறந்துட்டார். நாமளும் என்ன பண்ணுறோம்? இதோட ஸ்டாப் பண்ணுறோம். ஒரு வாரம் நடந்த சம்பவங்கள் அப்படியே நமக்கு கோர்வையாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஒவ்வொன்றுமே தனித்தனி பாடமாக நம்ம கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருவீங்க இந்த மெமோரியல் முடிவுக்குள்ளே. ஆனால் அந்த பாடங்கள் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த டைம் லைனோட நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான ஒரு ஞான அர்த்தம் இருக்குது. அதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி நாட்களில் நீங்கள் அவர் கூடவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா
நான் ஏங்க விரும்பணும் அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்து விரும்பினார். என்னோடு கூட இருக்கக்கூடாதா, என்னோடு கூட விழித்தது ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படிலாம் அவருடைய மனசு விருப்பம் இருந்துச்சு. நீங்கள் கேட்கல, என்ன பிரதர் நீங்கள் பேசுகிறீங்க, அவர் 2000 வருஷமே செத்து போயிட்டாரே, அவர் வாழ்ந்து முடிச்சிட்டாரே, நான் இப்போ எப்படி அவரோட நான் இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் இருக்க முடியுமா? முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவோட அந்த கடைசி ஒரு வாரம் அவரோட நம்ம இருக்க முடியுமா? முடியாது. எப்படி? மரண பரிந்து இருப்போம். ஆனால் இந்த ஒரு வாரம் அவர் ஒரு கிறிஸ்து மரிக்க போகிறார், மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கூட இருக்கணும். அது அவர் கேட்டுக்கிட்ட விஷயம். என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் அப்படின்னா, அந்த பந்தி அந்த அடையாளம் 2 செய்கிறது மாத்திரம் அல்ல, அது நமக்கு தெரியும். அது வெறும் அடையாளம் தான். வேதமானவர்களுக்கு 2 அடையாளம் தான் இருக்குது. ஒன்று ஞானஸ்தானத்துக்கு தண்ணிக்குள்ளே போயிட்டு வர அடையாளம், இன்னொன்று வருஷந்தோறும் நம்ம பண்ணக்கூடிய அந்த அப்பம் திராட்சஸ். 2மே அடையாளம் தான். நமக்கு தெரியும் ஞானஸ்தானம் அடையாளம்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு வரதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த அப்பம் திராட்சை ரசம் அப்படிங்கிறது அது ஒரு அடையாளம் தான். அப்போ அந்த அடையாளத்துக்குள்ள அர்த்தம் என்ன? அப்பம் அவருடைய மாமிசம், பாடி. சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி, நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, அது பாடி, இது மைண்டு. திராட்சை ரசம் சிந்தை, மைண்டு. சரீரம் சிந்தை, 2 சேர்த்து நீங்கள் எடுக்கிறீங்க. அவர் போலவே அவருடைய ஏக்கம் என்ன அப்படின்னா, கடைசியில் நம்ம அவர் கூட இருக்கணும்னு அவர் விரும்புகிறது. இதில் ஒரு விஷயம் என்ன, லிட்ரலாகவே கூட இருந்தாங்க, ஆனால் அவங்க மனசு அவங்க கூட இல்லை. இப்போ நம்ம லிட்ரலாக அவங்க கூட இல்லை, ஆனால் நம்ம மனசு பூரா அங்கே தான் இருக்கு இருக்கணும். சரிங்களா? எப்படி நம்ம அவர் கூட இருக்கலாம்? இந்த ட்ராவல் எப்படி பண்ணலாம்? அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நமக்கு புரிஞ்சதோடு நம்ம நிறுத்தாமல் அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம அவரோடு இருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு வசனவாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலப்பகுதி, நினைவுகூறுதல் காலப்பகுதியில் நமக்கு அநேக உபத்திரவங்கள் நமக்கு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வராத பிரச்சனைலாம் இந்த காலப்பகுதியில் வரும். எல்லா நாடுகளும் பாடுகள் இருக்கும். இப்போ ஒரு விசேஷித்த சோதனைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சோதனைகளிலிருந்து நம்ம வர்றதுக்கு ஒருவருக்கொருவர் நம்ம ஜெபம் செய்யணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யணும். நமக்காக அந்த ஜெபம் ஊக்கமான ஜெபமாக இருக்கணும். நம்முடைய சிந்தை முழுக்க எல்லாருக்கும் ஒரு போராட்டம் இருக்குது, நமக்கும் போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தில் நம்ம எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? ஜெயம் கொண்டு வரணும்னு சொல்லி இதான் சீமோனுக்கு அவர் சொன்னார். சீமோன் பேதுருக்கு என்ன சொன்னார்? சாத்தான் உங்களை புடைத்தெடுக்க உச்சக்கட்ட சோதனை இந்த காலப்பகுதியில் கிடைக்கும். சோதனையை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் ஜெப சிந்தை ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் சபை கூடி வருதல் அவசியம், ரொம்ப அவசியம். கூடுமான வரைக்கும் உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நம்ம என்ன ஆகணும்னா விலகி இருக்கணும். இந்த மாதிரியான காலப்பகுதியில் அதிகமாக, நான் சொல்கிறேன் அதிகமாக, எல்லா நாளும் இருக்கணும், ஆனால் அதிகமாக இந்த காலப்பகுதியில் நம்ம நிறைய சோதிக்கப்படுவோம். இவெல்லாம் நல்லா பழகினங்களே நம்மளோட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. காரணம் சாத்தானுடைய வஞ்சனை அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, அவர் நமக்காக சொல்லிட்டு போன விஷயங்கள், அதை குறித்து நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த நாள் நம்ம அந்த 31ஆம் தேதி நம்ம அந்த பந்தியில் அனுசரிக்கக்கூடிய அந்த காலப்பகுதி என்னென்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பாக
அந்த மேல் வீட்டரில் கூடி வந்த அந்த நேரத்தில் தான் நாமளும் அதே சரியாக அந்த நேரத்தில் தான் நாமளும் கூடி வரோம். அவர் மறுச்ச நேரம் இல்லை, அவர் பந்தி அனுசரிச்ச நேரம் தான் நாமளும் அனுசரிக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா, நம்மோடு கூட அவர் என்ன அந்த நாளில் அவர் நம்மோடு இருப்பார் அப்படின்னு விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். தொடர்ந்து நம்ம அந்த ஜெபம் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யணும். அன்பான சகோதரர்களே, நீங்கள் புளிப்பை என்னாக்கணும், வெளியே எடுத்து போடணும். பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இஸ்ரேலர்கள் செய்ய வேண்டிய ஒரு பிரதான கட்டளை இதுதான். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நாம் அந்த பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு முன்பாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய புளிப்பை நாம் என்ன பண்ணணும், தேடி கண்டுபிடிச்சி நம்ம வெளியே வீசிட்டு அந்த பஸ்கா பண்டிகையை நம்ம அனுசரிக்கணும். அதுதான் புளிப்பில்லாமல் நம்ம அந்த பண்டிகையை அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம கேட்ட இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கான விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். பேசுகிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் வசனமும் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. இதனுடைய டீட்டெயில் வெர்சஸ் வேணும்னா உங்களுக்கு நான் ஸ்கிரிப்டாக ப்ரொஜெக்ட் நான் கொடுக்குறேன், அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாளும் கூட கிறிஸ்துவின் கடைசி